6ஆம் அதிகாரம் 4 மற்றும் 5 ஆகிய வசனங்களை நான் வாசிக்கிறேன். உபாகமம் எழுதின புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 4 மற்றும் 5 ஆகிய வசனங்கள். நம் அனைவரும் திருப்பிக் கொள்வோம். உபாகமம் எழுதின புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 4 மற்றும் 5 ஆகிய வசனங்கள். இஸ்ரவேலை கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. Hear, O Israel, the Lord our God, the Lord is one. Love the Lord your God with all your heart and with all your soul and with all your strength. கடந்த பல வாரங்களாகவே நாம் கடவுளுடைய ராஜ்யத்தை பற்றி நாம் படித்து கொண்டு வருகிறோம் அல்லவா? நம்ம இதை எங்க ஆரம்பிச்சோன்றதை நாம ஒரு வாட்டி நான் சொல்லிடுறேன். எங்க ஆரம்பிச்சோம்? இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு என்ட்ரான உடனே பப்ளிக் ஸ்பீச் சொல்லுவாங்க. அது எப்படி சொல்றது? வெளியரங்கமான பிரசங்கம். நிறைய பிரசங்கங்களை அவர் கோயிலில் பண்றாரு, சில குறிப்பிட்ட மக்களுக்கு மத்தியில் பண்றாரு. பப்ளிக்கா ஒரு ஸ்பீச் கொடுக்குறாரு. அவர் என்ன ஸ்பீச் கொடுக்குறாருன்னா, மத்தியில படிச்சோம், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்குன்னு சொல்லி. இது பப்ளிக்காவே எல்லாருக்குமான செய்தி. இது ஒரு குறிப்பிட்ட மனிதனுக்கான செய்தி அல்ல, உலகத்துக்கான செய்தி. உலகமே மனம் திரும்பி இந்த ராஜ்யத்துக்குள்ள வந்துருங்கன்ற மாதிரி ஒரு ஸ்பீச் கொடுக்குறாரு அவர். அந்த ஸ்பீச் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்பீச்சும் கூட. அது மட்டும் இல்ல, நம்ம இதுக்கு முன்னால ராஜ்யத்தை பற்றி 1-2 வசனங்கள்ல பல வசனங்கள் நாம் படித்தோம். ராஜ்யத்தை பற்றி எங்கெல்லாம் சொல்லுறதுன்னு நம்ம பல இடங்களை பார்த்தோம். அப்படி என்றால் இந்த பைபிள் எதை பற்றியதா இருக்குதுன்னு சொன்னா, இந்த பைபிள் ஒரு ராஜ்யத்தை பற்றியதாக இருக்கிறது, ஒரு ராஜாவை பற்றியதாக இருக்கிறது, ராஜ்ய குடிமக்களுக்கு பற்றியதான ஒரு புஸ்தகமாக இருக்கிறது பைபிள். பைபிள்ன்றது இது ஒரு சட்ட புஸ்தகம். என்ன சட்ட புஸ்தகம்? ஒரு ராஜாவுடைய சட்ட புஸ்தகம், ஒரு ராஜ்யத்துடைய புஸ்தகம், அந்த ராஜ்ய குடிமக்களுக்கான ஒரு புஸ்தகம். அப்போ இன்னைக்கு இந்த குடிமக்கள் இந்த ராஜ்யத்துக்கு உள்ள வந்தவங்க இந்த ராஜ்யத்துக்குட்பட்ட புஸ்தகத்தை இவங்க சரியா படிச்சு புரிஞ்சிக்காதனாலதான் இந்த ராஜ்யத்தினுடைய அந்த மகிமையெல்லாம் அவர்கள் பெறாமலே போய்விடுகிறார்கள். சோ ஒரு ராஜ்யத்தின் குடிமகனா இருந்தீங்கனாலே அந்த ராஜ்யத்துக்குன்னு சில, அந்த ராஜ்யத்துல உங்களுக்குன்னு சில பிரிவிலேஜஸ் எல்லாம் இருக்குது, சில சலுகைகளா இருக்குது, சில நல்ல காரியங்களா இருக்குது அல்லவா? சோ இந்தியா குடிமகனா குடிமக்களா நீங்க இருக்குதுன்னு சொன்னா, இந்தியாவுல உங்களுக்குன்னு சில சலுகைகள் இருக்குது, சில உரிமைகள் இருக்கிறது. அது தெரியலன்னு எப்படி சொல்ல முடியும்? தெரிஞ்சுக்கணும். தெரியலன்னா கூட தெரிஞ்சுக்கணும் அல்லவா? அப்ப இந்தியா நாட்டு குடிமகன்களுக்கு இருக்கிற சலுகைகளை விட, உரிமைகளை விட, கடவுளுடைய ராஜ்யம் ஒண்ணு இருக்குது, கடவுளுடைய ராஜ்ய புஸ்தகம் ஒன்று இருக்குது. இந்த ராஜ்யத்தின் குடிமக்கள் இருக்கிறாங்க. இந்த ராஜ்யத்தின் குடிமக்கள் உண்டான சலுகைகள், உரிமைகள் மிகவும் வித்தியாசமானது. நம்ம வசிக்கிற வாழ்கின்ற இந்தியாவை தாண்டி, இந்தியாவை விட ரொம்ப அற்புதமான ஒரு ராஜ்யம் தான் கடவுளுடைய ராஜ்யம். இந்த ராஜ்யத்தினுடைய ராஜாவே இறங்கி பேசுறாரு. சில விஷயத்த அபிஷியலாவே கவர்னரே பேசினா எப்படி இருக்கும், பிரசிடென்ட் பேசினா எப்படி இருக்கும், பிரைம் மினிஸ்டர் பேசினா எப்படி இருக்கும், மேயர் பேசினா எப்படி இருக்கும், சில குறிப்பிட்ட விஷயத்த அந்த குறிப்பிட்ட துறை சார்ந்த அந்த தலைவர்களே அதை வெளிப்படுத்தினால் எப்படி இருக்குமோ ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். கவர்னரே சொல்லிட்டாரு என்றாங்கல்லவா? இல்ல கவர்னர் பிஎஸ் சொன்னார்னா அது பெரிய எஃபெக்டிவா இருக்காது. அந்த விதத்துல மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்து இருக்குதுன்னு சொல்றது யாருன்னா, இவர் தான் ராஜா. அந்த ராஜ்யத்தின் ராஜாவாகிய ராஜாவே பிரகடனம் பண்றாரு. சோ ராஜாவே ஒரு குறிப்பிட்ட அனௌன்ஸ்மெண்ட் அவரே அபிஷியலா அனௌன்ஸ்மெண்ட் பண்றாருன்னா, அப்ப அது எவ்வளவு எஃபெக்டிவான ஒரு வசனமா இருக்குன்னு கவனிக்க வேண்டும். ஏமேன். சரி, கிறிஸ்துவருடைய பிரதானமான பிரச்சனை என்னன்றதை நாம் பார்க்கும்போது, கிறிஸ்துவர்கள் கிறிஸ்துவலாக மாறி இருக்கிறார்கள். ஆனால் கிறிஸ்துவை பற்றின அறிவும் புரிதலும் மிக மிக குறைவானவர்களாக இருக்கிறார்கள். இந்த அறிவும் புரிதலும்
இந்த அறிவும் புரிதலும் ரொம்ப முக்கியமானது. இந்த அறிவு நோயிங் அண்ட் நாலேஜ் அல்லது ஆர் நோயிங் அண்ட் விஸ்டம், அறிந்து கொள்வதும் புரிந்து கொள்வதும் ரொம்ப முக்கியமானது. இந்த கிறிஸ்தவர்களுக்கு இந்த அறிந்து கொள்கிற அறிவும் குறைவு, பிறகு இதை புரிந்து கொள்கிற புரிதலும் குறைவா இருக்கிறதுனால இது எவ்வளவு பெரிய பிரச்சனைக்குள்ள கொண்டு போய் விடுறது பாருங்க. கிறிஸ்தவன் ஆயிருக்கலாம், பட் கிறிஸ்துவ ராஜ்யத்தை பற்றியோ ராஜாவை பற்றியோ அந்த ராஜ்யத்தினுடைய இந்த பிரிவிலேஜஸ் பற்றியோ மகிமைகளை பற்றியோ அறிந்து கொள்ளாமல் இருப்பாளானால் அறிவில்லாதவர்கள் புலம்ப ஆரம்பிப்பார்கள். ஆமென். இந்த புலம்பல்னா எங்க வருது? புலம்புறாங்க அல்லவா கிறிஸ்தவர்கள். ஓன்னு ஒரு ஜபம் பண்ணுவோன்னு போனா ஓன்னு அழுதுறாங்க. அழுவதுதான் ஜபம் சொல்லி வச்சுக்கிறாங்க உங்களுக்கு. இந்த அழுவதனால அவங்க என்ன நினைக்கிறாங்க, நம்ம அழுகிறதுனாலயோ கண்ணீர் விடுறதுனால ஆண்டவன் நம்ம கண்ணீரெல்லாம் பார்த்து நமக்கு இரக்கம் பாராட்டுவார் நினைக்கிறாங்க. கிடையாது. அப்படி நடக்குதுன்னு சொன்னா இறக்கப்பட்டு செய்யறா தவிர அவங்க கண்ணீரை பார்த்துல அவரு செய்யறது கிடையாது. உலகம் நம்முடைய கண்ணீருக்கு, நம்முடைய அழுகைக்கு, நம்முடைய வேதனைகளுக்கெல்லாம் உலகம் ரெஸ்பான்ஸ் பண்ணலாம். ஏன்னா உலகமே அப்படிதான் இருக்குது. உலகமே அழுகையும் கண்ணீரும் கம்பளியோட தான் இருக்குது. ஆகவே உலகத்துக்கு இந்த கண்ணீர், அழுகை, பரிதாபம் இதெல்லாம் உலகம் உடனே நீங்க இம்ப்ரெஸ் பண்ணிடலாம். பட் தேவனை இம்ப்ரெஸ் பண்ற முடியாது. தேவ ராஜ்யத்தை நீங்கள் அவ்வளவு சீக்கிரமா அவளை அழுதெல்லாம் இம்ப்ரெஸ் பண்ணிடவே முடியாது. ஏனென்றால் தேவட ராஜ்யம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு சொல்றாரு. எப்படி அந்த ராஜ்யம் ஃபங்க்ஷன் ஆகுது? அவருடைய வார்த்தைகளை கேட்டு விசுவாசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களே இதை பங்கு பெறுவார்கள், பயன் பெறுவார்கள் சொல்லப்பட்டுள்ளது. சோ காட், தேவனை நான் இம்ப்ரெஸ் பண்ணணும் அல்லது ராஜ்யத்தின் பிளஸிங்ஸை நான் அனுபவிக்கணும்னு சொன்னா நீங்கள் உங்களுடைய பரிதாபத்தை எல்லாம் காண்பித்து பெற்றுக்கொண்டு விட முடியாது. அதை விட பரிதாபத்தை விட அனுதாபத்தை விட பெரியது விசுவாசம் அல்லது புரிதல், அண்டர்ஸ்டாண்டிங் அல்லது அறிவு. அறிவும் புரிதலும் தான் மிக மிக முக்கியமானதை தவிர அனுதாபமோ அல்லது கம்பேஷன் சொல்றாங்க அது இம்பார்ட்டன்ஸ் கிடையவே கிடையாது. பட் கிறிஸ்தவர்களை எப்படி இந்த கிறிஸ்தவம் டியூன் பண்ணிட்டாங்கன்னு சொன்னா அனுதாபத்தை சம்பாதிக்கிறவர்களுக்கு ஆக்கி வச்சுட்டாங்க. அனுதாபத்தோட பேசு, அனுதாபத்தோட கூப்பிடு, கண்ணீரோட கதறு, கவலையோ கண்ணீர், கடவுள் சமூகத்தை கண்ணீர் விடு, இப்படி எல்லாம் சொல்லி வச்சனால இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் அழுது பெற வேண்டிய நிலைமைக்குள் தள்ளப்பட்டுக்கிறாங்க. பட் தேவ ராஜ்யம் அவ்வளவு மோசமான ராஜ்யமே கிடையாது, மிகவும் நல்ல ராஜ்யம். ஆமென். பைபிள் சொல்லுதல்வா, உன் பிள்ளை முட்டையை கேட்டால் கல்லை கொடுப்பீர்களா, மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பீர்களா? எதுக்காக சொல்ல வராரு இந்த சம்பவத்தை? உங்க பிள்ளைகள் உங்ககிட்ட கேட்கறத நீங்க கரெக்டா வாங்கி கொடுக்குறீங்க, கேட்கறதுக்கு அகேன்ஸ்டா நீங்க பண்றதில்ல. முட்டை கேட்டா முட்டை கொடுக்குறீங்க, யாரும் கருங்கல் எடுத்து கையில கொடுக்குற, 2 செங்கலை சாப்பிட்டு தூங்குன்னு சொல்றது இல்ல. முட்டையை கேட்டா கரெக்டா முட்டையை அவிச்சு கொடுத்துறோம் அல்லவா? மீன் கேட்டா நல்ல மீனா பார்த்து வாங்கி கொடுக்குறோம், புள்ள மீன் கேட்டுச்சுன்னு சொல்லி. அவர் சொன்னாரு, பொல்லாதவர்களாகி நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை செய்ய அறிந்திருக்கும் பொழுது பரலோக பிதா உங்களை விட ரொம்ப நல்ல ஒன்றாரு. எதமே நம்புறீங்க? சோ தேவன்னா யாருன்னா நம்முடைய அழுகையினாலேயோ நம்முடைய கதரை கூப்பிட்டதுனாலேயோ உதவி செய்யறவர் கிடையாது. அவர் மிகவும் நல்லவர். கூப்பிடுகிற வேகத்தில் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் சொல்றாரு. பட் இந்த நல்ல கடவுள்கிட்ட ஜனங்க பெறுவது பெரிய பிரச்சனையா இருக்குது. ஏன் பெற முடியாமல் போய்விடுகிறார்கள்? இவங்களுக்கும் கடவுளுக்கும் என்னதான் பிரச்சனை அப்படின்னு சொன்னா, பிரச்சனை வேற ஒண்ணும் கிடையாது. கடவுளை பற்றின அறிவு தான் மிக மிக குறைவு, அந்த நாலேஜ் குறைவு, அந்த புரிதல் மிக குறைவு. ஏன் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம போச்சு கிறிஸ்தவர்கள் மத்தியில? ஏன் அந்த புரிஞ்சுக்கிற தன்மை இல்லாமல் போய்விட்டு சொன்னா, அப்படிப்பட்ட பிரசங்கத்தை அவர்கள் கேட்பது கிடையாது. இன்னொன்னு சொல்ல போனா அப்படிப்பட்ட பிரசங்கங்கள் சொல்வதற்கும் ரொம்ப ஆட்களும் கிடையாது. பிரசங்காரே பரிதாப பிரசங்கம் பண்ண எப்படி இருக்கும் பாருங்க. அவரே பரிதாபத்தோட தான் பிரசங்கம் பண்ணாரு, அழுதுதான் பிரசங்கம் பண்ணாரு. இது ராஜ்யத்தை பற்றியதுங்க. இது அழுது பண்ற பிரசங்கம் கிடையாது. இது சரியா புரிந்து மக்களுக்கு அறிவிக்கப்பட வேண்டிய பிரசங்கம். இதை கேட்கிற ஜனங்கள் உள்ளத்தில் குத்தப்பட்டவர்களாக, இதை கேட்கிறவர்கள் மனம் திரும்பி அந்த கடவுள் பக்கம் திரும்புகிற அளவுக்கு ஒரு எஃபெக்டிவான பிரசங்கத்தை பிரசங்கிமார்கள் பண்ண வேண்டும். ரொம்ப கவனமா பண்ணுவது அவசியமாக இருக்குது. இதுல ரொம்ப கான்செப்ட் செலுத்துவது ரொம்ப முக்கியமாக இருக்குது. நான் கேள்விப்படுற நிறைய இந்தியாவிலேயே மற்ற இடங்கள்ல பாத்தீங்கன்னா கேள்விப்பட்டது என்னன்னா,
சார் ஒரு 15 நிமிஷம் பிரசங்கமே அதிகம் சொல்றாங்க. 15 நிமிஷம் கூட இன்னைக்கு பிரசங்கங்கள் ரொம்ப பண்ண முடியாம இருக்கிறாங்கன்றாங்க. இன்னும் என்ன சொல்ல வராங்க, இல்லைங்க 1/2 மணி நேரம் கூட பிரசங்கம் பண்ணுவாங்க, ஆனா ஜனங்க யாரும் அவ்வளவு நேரம் உட்காந்து முன்ன மாதிரி கேட்கறது இல்லைன்ற அளவுக்கு. யாரு சொன்னா 1 மணி நேரம் பண்ணா கூட பண்ற மாதிரி கேட்கிற மாதிரி பண்ண ஜனங்க கண்டிப்பா கேட்பாங்க. தூங்குற மாதிரி பண்ணாலும் மக்கள் தூங்கிடுவாங்க. எது வேணா நடக்கும் இல்லவா? பிரசங்கத்துல ஏதாவது ஒன்று நடக்கும். ஒண்ணு தூக்கமாச்சும் வரணும், இல்ல புரிதலாச்சும் வரணும், அறிவாச்சும் வரணும். அப்போ புரிந்து கொள்ளாமல் போக விடுகிறார்கள் சொன்னா அந்த அளவுக்கு அவங்க பிரசங்கத்துக்கு கொடுக்குற எஃபோர்ட் அந்த அளவுக்கு இருக்குது. ஸோ எஃபோர்ட் ரொம்ப கொடுத்தா கண்டிப்பா மக்கள் புரிந்து கொள்வார்கள். எதுவுமே கவனிக்கிறீங்க? ஸோ எஃபோர்ட் கொடுக்கணும், புரியுற அளவுக்கு பிரசங்கம் பண்ணணும் அப்படிங்கிறது தான் கடவுளுடைய நோக்கமாக இருக்கிறது. அப்போ இன்னைக்கு கிறிஸ்தவருடைய பிரச்சனை என்ன? அந்த புரிதல் மிக குறைவாக இருக்கிறது தான் பிரச்சனை. ஆகவேதான் இவர்கள் கேட்கிறார்கள், பெற முடியாமல் போய்விடுகிறார்கள். சரி, இப்ப அண்டர்ஸ்டாண்டிங் பண்றதை மஸ்ட்னா, இப்ப அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணுவதும் நம்ம தீவிரமா இருக்க வேண்டும். சோ பல இடங்களில் நீங்க பாத்தீங்கன்னா விதைக்கிறவனை பற்றிய ஓமையை கேளுங்கள் அப்படின்றாரு. அந்த ஓமையை கேளுன்னா அதை புரிஞ்சுக்கோங்கன்றாரு. தேவருடைய ராஜ்யம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, எப்படி செயல்படுது. கடவுளுடைய ராஜ்யம், விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கையில் சில விதை வழி, நிலம், நல்ல இடம், கல்லுள்ள இடம், முள்ளுள்ள இடம், அங்கெல்லாம் விழுது. விளைச்சல் அதுக்கேற்ற மாதிரி வருது. என்ன அர்த்தத்துல சொல்ல வர்றாருன்னா, இந்த விதை என்பது கடவுளுடைய வசனம். விதைக்கிறவன் என்கிறவன் கடவுள் வசனத்தை பிரசங்கம் பண்ணுகிறான். நிலம் என்பது மனிதனுடைய இருதயம். இருதயம் என்னும் நிலத்துல வசனம் போய் விழுது. பட் அந்த வசனம் அந்த இருதயத்துல அது 100 மடங்கு பலன் தராமல் போய் விடுவதற்கு ஒரே ரீசன், அங்க சொல்லப்பட்டுள்ள சில பிரச்சனைகளால் தான் அது பலன் தராமல் போய்விடுது ஒழிய ஒரு லா என்ன, விதைத்தால் நிச்சயம் விளைச்சல் வரும் லா. ஆனா விளைச்சல் வராம போறதுக்கு விதை பிரச்சனை இல்லை, அந்த உள்ளம் தான் பிரச்சனையாக இருக்கிறது. உள்ளம்ன்றது என்ன? அண்டர்ஸ்டாண்டிங், அந்த புரிந்துகிற தன்மை, அதுதான் பிரச்சனை. கவலைப்படுறதுனால, அப்புறம் நம்பாமல் போய்விடுவதனால, அதை விசுவாசிக்காமல் போய்விடுவதனால போட்ட வசனம் பிசாசானவன் எடுத்து போடுகிறான். அப்போ ஒவ்வொரு வசனம் எவ்வளவு எஃபெக்ட் தரக்கூடியதாக இருக்குது பாருங்க. கேட்கிற வசனம் 100 மடங்கு பலன் தரண்டாரு. பலன் தராம போவதற்கான ரீசன் இறுதியம் தான் பிரச்சனை. இறுதியம் தான் பிரச்சனைன்றது வேற ஒண்ணும் இல்ல, புரிதல் தான் பிரச்சனை. புரிதல் வரும்போது விளைச்சல் தானா வந்துவிடும். சரி, இந்த புரிதலை பற்றி பேசிக்கொண்டு வரும்பொழுது இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படி சொன்னா, இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் சொன்னா, தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி பார்க்கும்போது the kingdom concept of Lord, கர்த்தரை, தேவ ராஜ்யத்தினுடைய கர்த்தரை பற்றி தான் பார்க்க போகிறோம் இன்னைக்கு. எல்லாம் கர்த்தர். இந்த ஆங்கிலத்துல லார்ட் என்று கொடுக்கிறதை தமிழ்ல கர்த்தர் என்று நாம் படிக்கிறோம். கர்த்தர்ங்கிறது ஒரு காமன் வேர்டு, லார்டுங்கிறது ஒரு காமன் வேர்டு. சரி, இந்த கர்த்தர்னா என்ன? ஜனங்க இன்னைக்கு கர்த்தாவே கர்த்தாவேன்னு சொல்றாங்கல்ல, இந்த கர்த்தர் என்னன்றது அறிந்திருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்த்தர் என்ன அந்த அளவுக்கு ஒன்னும் பெருசா யாருக்கும் அறிந்து கொள்ளாமல் இருக்கிறாங்க. அப்படி அறிந்திருந்தாலானால் அவங்க வாழ்க்கையின் நிலைமையே முற்றுமுடிய மாறி இருக்கும். சரி, இந்த லார்டுங்கிற கான்செப்டை பார்க்க போறோம் இன்னைக்கு. கிங்டம் கான்செப்ட் ஆஃப் லார்ட், தேவ ராஜ்யத்தினுடைய கர்த்தர், கர்த்தருடைய ராஜ்யம், தேவ ராஜ்யத்தினுடைய கர்த்தரை பற்றி பார்க்க போறோம். என்ன சொல்றாங்க? ஒரு காமன் வேர்டு இது வேதத்துல, லார்ட். எல்லாம் லார்ட். இந்த லார்டுங்கிறது கர்த்தர் அப்படின்னு சொல்றோம். லார்டுங்கிறது எப்படி இன்னைக்கு லார்டுன்றத எப்படி சொல்றாங்கன்னா, இன்னைக்கு ஒரு சில இடங்களை நீங்க பார்க்கலாம், லேண்ட் லார்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சில நிலங்களை வைத்திருக்கிறவர்களை, பூமி வைத்திருக்கிறவங்களை அந்த சொசைட்டி என்ன சொல்றதுன்னா, அவர் லேண்ட் லார்டுங்க, அவர் நிறைய லேண்ட் வச்சிருக்கிறாரு, இந்த லேண்ட் வைத்திருக்கிறதுனால அவரை லேண்ட் லார்ட் அப்படின்றாங்க. அப்ப இதுல இருந்து ஒரு ஐடியா மட்டும் நமக்கு வருது. அப்ப ஏதோ ஒன்றுக்கு உரிமையாளராக இருப்பதனால் அவரை லார்ட் என்று அழைக்கிறார்கள். சோ ஒன்றின் மீது உரிமை இருக்க வேண்டும், அது அவருடையதான் இருக்க வேண்டும், அப்பொழுது அவரை லார்ட் என்று சொல்லுகிறார்கள். அப்போ லார்டுங்கிறது வேற ஒண்ணும் கிடையாது,
அவர் அவர் ஒரு 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 பொருள் மீதோ ஒரு நிலத்தின் மீதோ உரிமையாளர் தான் லார்ட் என்று சொல்லுவார்கள். சோ லார்டுங்கிறது கடவுளை மட்டும் இல்ல, இந்த உலகத்துல யார் வேண்டுமென்றாலும் லார்ட் என்று சொல்லுகிறவர்கள் இருக்கிறாங்க. லேண்ட் வைத்திருக்கணும், இல்ல ஆஸ்தி இருக்கணும், சொத்து இருக்கணும், இதெல்லாம் இருந்தா லேண்ட் லார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சமுதாயத்தில் அவருக்கு ஒரு சில மதிப்பு மரியாதை அந்த ஸ்தலம் வழங்கப்படுகிறது. சரி, இது வந்து காமனா அழைக்கப்படுகிற வார்த்தை வேதாகமத்தில். ஆனா இந்த வார்த்தை எங்க செல்லுபடி ஆகாது, இந்த லார்டுங்கிற வார்த்தை எங்க செல்லுபடி ஆகாது அப்படின்றத நாம் பார்க்கும்போது, ஜனநாயக நாடுகள்ல, டெமோக்ராட்டிக் கண்ட்ரிஸ் சொல்றாங்களோ இந்த ஜனநாயக நாட்டில், அப்புறம் கம்யூனிசம் கண்ட்ரீஸ்ல, அப்புறம் ரிப்பப்ளிக் கண்ட்ரி குடியரசு நாடுகளில் இந்த லேண்ட் லார்டுங்கிற வார்த்தை செல்லுபடி ஆகாது. அப்போ லேண்ட் லார்டுன்றது இருக்குது, ஆனா எங்க அது செல்லுபடி ஆகாது அப்படி பாத்தீங்கன்னா, டெமோக்ராட்டிஸ் பண்ற இடத்துல, ஜனநாயக நாட்டுல வசிக்கிற இடத்துல நீங்க லேண்ட் லார்டா இருக்க முடியாது. ஏன்னா ஜனநாயகத்துல எல்லாருக்கும் எல்லாம் இருக்க வேண்டும். அதுக்குதான் அவங்க ஒரு ஜனநாயகன்ற ஒரு நாட்டை என்ன பண்றாங்க, உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. ரெண்டாவது, இந்த கம்யூனிசம் பார்ட்டிஸ் அவங்க ரூல் பண்றாங்க. அந்த இடத்துல என்ன சொல்றாங்க, எல்லா சொத்தையும் ஒரு ஆளை வச்சுக்க முடியாது, எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கணும். அதுக்குதான் கம்யூனிசம்ங்கிற ஒரு பார்ட்டி அவங்க கிரியேட் பண்றாங்க. அந்த பார்ட்டியோட சித்தாந்தம் என்ன, எல்லாருக்கும் எல்லாம் வழங்க வேண்டும், யாருக்கும் ஒருத்தருக்கு அதிக ஒருத்தர் குறைவா இருக்கக்கூடாதுன்றது அந்த பார்ட்டியோட சித்தாந்தம். 3, குடியரசு நாடு. இப்படி எல்லா இடத்திலும் இப்படிதான் சிஸ்டம் இருக்கும்போது, அப்போ தேவன் எப்படி இதுல லார்டா இருக்கிறாரு, தேவன் மட்டும் எப்படி லார்டா இருக்கிறாரு, தேவன் ஏன் அவர் லார்டா இருக்காருன்னா, அவர் டெமோக்ராட்டிக் கண்ட்ரியை உருவாக்கல, அவர் ரிப்பப்ளிக் கண்ட்ரி உருவாக்கல, அவர் வந்து ஒரு கம்யூனிசம் பார்ட்டி அவர் உருவாக்கல, அவர் ராஜா, he is king, ராஜாவா இருக்கிறதுனால் இவை எல்லாவற்றுக்கும் அவர் அப்பாற்பட்டவரா இருக்கிறார். விளங்கத நான் பேசுறது. சோ தேவட ராஜ்யம் என்பது அது ஒரு கம்யூனிசம் பார்ட்டி கிடையாது. தேவட ராஜ்யம் என்பது அது ஒரு ரிப்பப்ளிக் பார்ட்டி கிடையாது. தேவட ராஜ்யம் என்பது அது ஒரு ஜனநாயக பார்ட்டி கிடையாது. தேவட ராஜ்யம் என்பது தேவன் வாழ்கிற பிராந்தியம், தேவன் அரசராயிருக்கிறார். இவை அவர் அந்த ராஜ்யம் முழுவதும், அந்த பிராந்தியம் முழுவதும் அவருடைய கண்ட்ரோல் இருக்கிறது. அவருடைய எல்லைகள் விஸ்தாரப்படுத்திக் கொண்டிருக்கிறார், எல்லாம் அவருடையதாக இருக்கிறது. சோ அவருடைய ராஜ்யம் என்பது முற்றிலும் வித்தியாசமானது இந்த ரிப்பப்ளிக், இந்த கம்யூனிசம், இந்த டெமோக்ராட்டிஸை விட, ஜனநாயகத்தின் பார்ட்டியை விட, அப்புறம் கம்யூனிசம் பார்ட்டியை விட, குடியரசு பார்ட்டியோட முற்றிலும் வித்தியாசமானது. அப்போ இயேசு என்ன சொல்லிட்டு வராரு, இந்த ரிப்பப்ளிக் திரும்பினாரா, இந்த குடியரசு கட்சிக்கு வந்துருங்க, இல்ல இந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வந்துருங்க, இல்ல இந்த ஜனநாயக பார்ட்டிக்கு வந்துருங்க அவரு அப்படியாச்சும் பிரச்சாரம் பண்ணாரா? அப்படிலாம் பிரச்சாரம் பண்ணல. அவர் பண்ண பிரச்சாரம் என்ன, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் ஒரு கிங்டம் அரைவல் ஆகி இருக்கிறது. இந்த தேவட ராஜ்யம் என்பது இந்த ரிப்பப்ளிக் பார்ட்டிஸை விட, கம்யூனிசம் பார்ட்டிஸை விட, இந்த டெமோக்ராட்டிக் பார்ட்டிஸை விட மிகவும் வித்தியாசமானது. இது ராஜ்யத்தை பற்றியதாக இருக்கிறது. சோ இயேசு அந்த ராஜ்யத்தின் ராஜாவாயிருந்து அந்த ராஜாவை இந்த பூமிக்கு கொண்டு வந்தது மட்டுமல்ல, இந்த உலகத்தின் மக்களுக்கெல்லாம் ஒரு குட் நியூஸ் அவர் சொல்றாரு, மனம் திரும்பி பெறுங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்குது. இந்த கிங்டம்குள்ள வாங்க, இந்த கிங்டம் உடைய சிட்டிசனா மாறுங்க, இந்த ராஜ்யத்துக்குள்ள வாங்க, இந்த ராஜ்யத்தின் குடிமகன்களாய் மாறுங்கள். ராஜ்யத்தின் குடிமகன்களாய் மாறுங்க, இந்த ராஜ்யத்துடைய குடியுரிமை பெற்றுக் கொள்ளுங்க. ஏன் இந்த ராஜ்யத்துக்கு வாங்கன்னு அவர் சொல்றாரு, இந்த ராஜ்யத்தின் குடிமக்களா மாறுங்கன்னு ஏன் அவர் சொல்றாருன்னா, இந்த ராஜ்யம் உங்களை வெல்த்தியா மாற்றும், இந்த ராஜ்யம் உங்களை விருத்தி அடைய செய்யும், இந்த ராஜ்யம் உங்களை பழுகி பெருக செய்யும். இந்த ராஜ்யத்துடைய கோட்பாடு என்ன, இந்த ராஜ்யத்துக்குள்ள வருகிறவர்கள் பழுகி பெருகி பூமி நிரப்ப வேண்டும் என்பது இந்த ராஜ்யத்தினுடைய தாரக மந்திரமா இருக்கிறது. ஆமென். இந்த ராஜ்யத்துடைய கோட்பாடாக இருக்கிறது. அந்த
ஆதியாகமத்தில் நீங்க படிக்கலாம் அல்லவா, பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். அந்த ராஜ்யத்தின் ராஜா சொன்னாரு, அந்த மனிதர்களை பார்த்து சொல்றாரு, ஆதாம் ஏவாளை பார்த்து சொல்றாருல்லவா, பலுகி பெருகி பூமியை நிரப்புங்க, வெல் அண்ட் குட்டா இருங்க, வெல்த்தியா இருங்க, ஹாப்பியா இருங்க, வர்த்திக்க பண்ணப்படுங்க, பலுகி பெருங்க, நல்லா இருங்க அப்படிங்கிறது கடவுள் இந்த ராஜ்யத்தை ஒரு வேர்டு கொடுக்கிறாரு. நன்றாய் கவனிக்க வேண்டும். மனுஷனுக்கு ஏன் பழுக முடியல, பெருக முடியல, வர்த்திக்க பண்ணப்பட முடியல? மனுஷன் ஏன் இன்னைக்கு ஃப்ரீடமா இருக்க முடியல, சந்தோஷமா இருக்க முடியல, செழிப்பா இருக்க முடியல? குறைவோடு இருக்கிறான், தாழ்ச்சியோடு இருக்கிறான், தேவைகளோடு இருக்கிறான், நெருக்கத்தோடு இருக்கிறான். இந்த குறைவு, தாழ்ச்சி, நெருக்கம், பிரச்சனை, நோய், மரணம், வியாதி, தரித்திரம், இதெல்லாம் எப்படி இந்த உலகத்துக்கு வந்துச்சு? இதெல்லாம் யார் உருவாக்குனது? இதெல்லாம் யார் கொண்டு வந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிச்சயமா கடவுளுக்கு இது காரணமே கிடையாது. கடவுள் உலகத்தை உண்டாக்கும் போது நல்ல பூமியை உண்டாக்கினார். மரணமே இல்லாத ஒரு பூமி, வியாதி இல்லாத ஒரு பூமி, வைரஸ் இல்லாத ஒரு பூமி, தீமை இல்லாத பூமி, பாவம் இல்லாத பூமி, அற்புதமான ஒரு பூமியை கடவுள் உண்டாக்கினார். அந்த அற்புதமான பூமியில அற்புதமான மனிதனை கூட கொண்டு வைத்தார். அந்த மனிதர்களோட பார்த்தீங்கன்னா தம்மை போலவே, பத்தியில எவ்வளவு நல்ல அற்புதமான ஒரு பூமி பாருங்க. அந்த பூமியில அவரை போலவே மனிதனை கொண்டு வைக்கிறாரு. பின்பு தேவன் நமது சாயலின்படியும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அப்ப மனுஷன் எப்படிப்பட்டவன்? கடவுளை போலவே பிரதிபலிக்கிறவன். அப்ப நல்ல பூமியை உண்டாக்கி கடவுளை போலவே மனிதனை கொண்டு வந்து வச்சு இந்த பூமியை ஆளுகை செய்யுங்க. எல்லாம் ஆளுகை செய்யுங்க. ஆளுகைன்றது டொமினியன் பண்ணுங்க. டொமினியன் பண்ணுங்கன்னா கண்ட்ரோல் பண்ணுங்க. எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுங்க, மேனேஜ் பண்ணு, ரூல் பண்ணு, கண்ட்ரோல் பண்ணு. கடவுள் ஆதாமுக்கு கொடுத்தாரு, நீ கண்ட்ரோல் பண்ண ஆதாம், மேனேஜ் பண்ணு, ரூல் பண்ணு. இந்த பூமி உங்களை நான் கொடுக்கிறேன், என்ன மாதிரி உண்டாக்கப்பட்டிருக்கிற, எனக்குள்ள என்னெல்லாம் திறமையெல்லாம் இருக்குதோ, எபிலிட்டி எல்லாம் இருக்குதோ, கடவுளுடைய ஜீன் என்னவோ, கடவுளுடைய டிஎன்ஏ என்னவோ, அந்த ஜீனும் டிஎன்ஏவும் ஆதாமுக்கு கடவுள் கொடுக்கிறாரு. ஏமேன். ஏன்னா பூனையிலிருந்து வந்ததுன்னா அது பூனை குட்டி, நாயிலிருந்து ஒண்ணு வந்ததுன்னா அது நாய்க்குட்டி. தேவனிலிருந்து ஒருவன் வந்திருக்கிறானால் அவன் தேவனுடைய மனிதனா இருக்கிறான், கடவுளுடைய மனுஷனா இருக்கிறான். அப்ப பூனையிலிருந்து வந்த பூனைக்கு பூனையுடைய டிஎன்ஏ, பூனையுடைய ஜீன் இருக்கிற மாதிரி, நாயிலிருந்து வந்த நாய்க்குட்டிக்கு நாயுடைய டிஎன்ஏ, நாயுடைய இருக்கிற மாதிரி, கடவுளுக்குள்ள இருந்து ஒருத்தன் வரான்னா அப்ப கடவுளுக்குள்ள என்ன ஜீன் இருக்குதோ, என்ன டிஎன்ஏ இருக்குதோ, என்ன கேரக்டர் இருக்குதோ, எல்லாமே அந்த ஆதாமுக்குள்ள கடவுள் கொடுத்திருக்கிறார். அப்ப இந்த டிஎன்ஏ எங்க புரோக்கன் ஆயிடுச்சு, எங்க உடஞ்சிச்சு? இந்த ஜீன் என்ன ஆயிடுச்சு? இந்த ஜீன், இந்த டிஎன்ஏ எங்க புரோக்கன் ஆயிடுச்சு, எங்க உடஞ்சி போச்சு? இப்ப சொல்றாங்கல்லவா, இந்த கேன்சர்ன்றாங்கல்லவா, கேன்சர்ன்றது என்ன? உங்க டிஎன்ஏ புரோக்கன் பண்ணணுமா? இந்த ஏன் இந்த கேன்சரை ட்ரீட்மெண்ட் பண்றது பிரச்சனைக்குரியதா இருக்குதுன்னா, அது ஒரு மனுஷனுக்குள்ள அது ஸ்ப்ரெட் ஆகும் போது அவனுடைய டிஎன்ஏவே என்ன எழுதுது, அது பாதிக்கிறதுனாலதான் ட்ரீட்மெண்ட் பண்றது கஷ்டமா இருக்குது. அப்போ நம்முடைய பிறக்கும் போதே நமக்குன்னு ஒரு டிஎன்ஏ இருக்குது. நம்முடைய டிஎன்ஏ எது உடைக்குது? நமக்குள்ள வருகிற வேண்டாத நோயின் கிருமிகள், வேண்டாத வைரஸ், இது ஸ்ப்ரெட் ஆக ஆக அந்த டிஎன்ஏவை டேமேஜ் பண்ணுது, அந்த ஜீனை உடைக்குது, அந்த தன்மையே மாத்துது. அந்த அந்த என்ன சொல்றது, நார்மலா இருக்கிறதெல்லாம் அப்நார்மலா மாறிடுது, சாதாரணமா இருக்கிறதெல்லாம் அசாதாரணமா மாறுது. அணுக்கள் உற்பத்தி ஆகுது, ரத்தம் உற்பத்தி அதிகமாகுது, எல்லாமே ஓவரா. அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லவா? அப்போ ஆதாமுடைய பிரச்சனை என்ன? கடவுளுடைய கடவுளுடைய ஜீனியெல்லாம் என்ன ஆயிடுச்சு? என்ன வேற ஒன்றும் ஆகல. பிசாசு ஆதாம கடவுளுக்கிட்ட இருந்து பிரித்து விட்டான். கடவுள் சொன்னதை அவன் கேட்க வேண்டாம் என்று நிறுத்தி விட்டான். சோ ஆதாமுடைய ப்ராப்ளம் என்ன நமக்கு தெரியும் அல்லவா? கடவுள் சொல்ற இந்த இந்த மரத்தில் இருக்கிற கனியை நீ என்ன பண்ண வேணாம்,
புசிக்க வேணாம், சாப்பிடாதன்ட்டாரு. சிலர் சொல்றாங்க அந்த பழத்துல பாய்சன் இருந்தது, விஷம் இருந்தது, கடவுள் கரெக்டா சொல்லிட்டாரு சாப்பிடாதனாரு. ஆதாம் அந்த பாய்சனை சாப்பிட்டான், அதான் பிரச்சனை ஆயிடுச்சு. கடவுள் நல்லவர் பாருங்க, அவர் உருவாக்கும் போது சொன்னாரு எல்லாம் நல்லது என்று கண்டார். அங்க நல்லது என்று கண்டான்றது ஒரு வாட்டி இல்லைங்க, அகைன் வருது. அப்ப கடவுள் உண்டாக்கும் போது கெட்டதை உண்டாக்கல, தீமையை உண்டாக்கவே இல்லை. எல்லாம் நல்லது என்று கண்டார், நல்லது என்று கண்டார், நல்லது என்று கண்டார். அப்ப நல்லது நல்லது நல்லதுன்னு சொன்னது எப்போது கெட்டதா மாறிடுச்சு? கெட்டதை கடவுள் உண்டாக்குனாரா? கிடையாது. கடவுள் கெட்டதை உண்டாக்கவில்லை. அப்ப எப்படி கெட்டது வந்துருச்சு சொன்னா, நல்லது எல்லாம் கெடுக்கிறதுக்குன்னே ஒருத்தன் இருக்கிறான், அவன் தான் பிசாசு. அவனுக்கு தெரியும் இந்த கடவுளுடைய சாயலின்படி, கடவுள ரூபத்துபடி உண்டாக்கப்பட்ட மனுஷனை கடவுள்கிட்ட இருந்து பிரிச்சாலே போதும், எல்லாம் கெட்டதா மாத்திரலான்றது அவனுக்கு நல்லாவே தெரியும். அப்ப பிசாசு சொல்றேன், இந்த பழத்தை கனியை நீ சாப்பிட்டா சாக மாட்ட. பட் கடவுள் சொன்னாரு சாப்பிட்டா சாவாய், செத்து போயிடுவ, நீ சாப்பிடாத. பிசாசு சொல்ற சாப்பிடு, சாக மாட்ட. இப்ப என்ன, கடவுளுக்கும் மனுஷனுக்கும், கடவுளுக்கு கீழே மனுஷன் இருக்கிறான், எனக்கு மேல கடவுள் இருக்கிறாரு, நான் கடவுளுக்கு கீழே இருக்கிறேன்றதுக்கு எது ப்ரூஃப்? எது அடையாளம்? எனக்கு மேல கடவுள், அவர் கீழே நான் இருக்கிறேன். என்னுடைய எஜமான் கடவுள், அவருக்கு கீழே நான் இருக்கிறேன். என்னோட ராஜா கடவுள், அவருக்கு கீழே நான் இருக்கிறேன். சரி, எது ப்ரூஃப்? அவருக்கு கீழே நீ இருக்கிறன்றதுக்கும் உனக்கு மேல அவர் இருக்கிறன்றதுக்கும் எது ப்ரூஃப் அப்படின்னா வேற ஒண்ணும் கிடையாது. அந்த பழத்தை நான் சாப்பிடாத வரைக்கும், கடவுள் சொன்ன வார்த்தையை நான் மீறாத வரைக்கும், என்னோட பாஸ் அவருக்கு கீழே நான் இருக்கிறேன். விளங்க தானே பேசுது? அவர் சொன்ன வார்த்தையை நான் கடைபிடிக்கிற வரைக்கும் என் எஜமான் அவர், என் ராஜா அவர், என் தேவன் அவர், என் கர்த்தர் அவர். எப்படி போவோம்? கர்த்தர் சொல்ற அவர் சொன்ன வார்த்தை நான் கடைபிடிக்கிறேன். அவர் சொல்லிட்டார் சாப்பிடுவானார், அவரை நான் மதிக்கிறேன், அவரை நான் ரெஸ்பெக்ட் பண்றேன், அவரை என் வாழ்க்கையில ராஜாவா ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், என்னோட ராஜா அவர் தான், அதுக்காக நான் அதை சாப்பிட மாட்டேன். சோ அந்த பழத்தை நீ சாப்பிடாத வரைக்கும் எது பிரதிபலிக்குதுன்னு சொன்னா, எனக்கு மேல ஒருத்தர் இருக்கிறார்ன்றதை நான் திரும்ப சொல்லிட்டே வரேன். ஏமீன்? ஏன்னா அவர் சொன்னார்ல சாப்பிடாதனாரு, சாப்பிட மாட்டேன். அது பார்க்கும்போதுதான் விளங்குது எனக்கு மேல நீ இருக்கிறீர். நீ சொல்ல வார்த்தை என் மனசு இருக்குது, சாப்பிடுவானான்னு சொல்லிட்டீங்க, நான் சாப்பிட மாட்டேன், ஏன்னா நான் உமக்கு கீழே இருக்கிறேன், எனக்கு ராஜாவா நீங்க இருக்கிறீங்க. சோ அதுதான் அங்க அடையாளப்படுத்துது. எப்போ ஆதாம் அந்த பழத்தை எடுத்து சாப்பிட்டானோ என்ன நடக்குது? எனக்கு மேல யாரும் கிடையாது, நான் தான் எல்லாமா இருக்கிறேன். இந்த பழத்தை சாப்பிட்டதுனால என்னெல்லாம் அங்க ரிவீல்ட் ஆகுது, வெளிப்படுதுன்னு சொன்னா, கடவுளை என் மனசை விட்டு நான் ரிஜெக்ட் பண்ணி விட்டேன். இனிமே எனக்கு கடவுளே வேணாம். அவர் வேணான்றதுக்கு அவர் சொன்ன பழத்தை நான் சாப்பிட்டாச்சு. கடவுள் எனக்கு வேணாம், எனக்கு எந்த ராஜாவும் வேணாம், நான் தனித்து என்னால் வாழ முடியும், தனிமையா இருக்க முடியும். எனக்கு ராஜாவும் வேணாம், கடவுளை வேணாம், அவருடைய எனக்கு உதவியும் வேணாம், என்னால் எல்லாம் பார்த்துக்க முடியும் அப்படிங்கிறத ஆதாம் அந்த பழத்தை சாப்பிட்டதுனால அவன் வெளிப்படுத்துகிறான். இதுதான் இதனுடைய தன்மை. என்ன மாறிடுச்சு? டோட்டலா ஃபுல் அண்ட் ஃபுல் சாத்தானுடைய பிசாசுடைய கண்ட்ரோலுக்குள்ளாக மனிதன் சென்று விட்டான், உலகமே சென்று விட்டது. அன்னிலிருந்து பாருங்க, அந்த மனுஷனுக்குள்ள இருக்கிற அந்த நல்ல டிஎன்ஏ, அந்த நல்ல ஜீன் எல்லாம் டேமேஜ் ஆக ஆரம்பிக்குது. மனுஷனுக்குள்ள பாவம் வெளிப்படுற அளவுக்கு தெய்வீக தன்மை வெளிப்படுறது கிடையாது. மனுஷனுக்குள்ள தீமை வெளிப்படுகிற அளவுக்கு நல்லது வெளிப்படுறது கிடையாது. நல்லது வெளிப்படணும்னா நல்லது போய் படிக்கணும், நல்லதை கத்துக்கணும், அப்பதான் நல்லதே வெளியே வருது. ஆனா மனுஷன் உண்டாக்கும் போது நல்லவனாக உண்டாக்குனார், நல்ல தன்மை நல்ல ஜீனா இருந்தது. இதுக்காக அவன் எங்க போய் கத்துக்க வேண்டிய அவசியமே கிடையாது, எல்லாம் அவனுக்குள்ளே இருந்தது. பட் பாவத்து நிமித்தம் எல்லாம் சீரழிந்து போனது, சிதைந்து போனது, எல்லாம் துண்டிக்கப்பட்டு விட்டது, டிஸ்கனெக்ட் ஆக்கப்பட்டு விட்டான். மனுஷனும் தேவனும்
அவர்கள் பிரிந்து விட்டார்கள். மனுஷனுக்கும் தேவனுக்கும் இருக்கிற ஒரே ஒரு பிரச்சனை, அந்த பாவத்தினால் மனுஷனுடைய ஸ்பாவம், மனுஷனுடைய எண்ணங்கள், மனுஷனுடைய உள்ளம் எல்லாம் சேஞ்ச் ஆகிவிட்டது. ஹலோ. சோ பூமியே நார்மலா இருக்கிற பூமி அப்நார்மலா மாறிச்சு. சாதாரணமா விளைச்சல விளைகிற பூமி அதை விளைவிக்கிறதே ரொம்ப அசாதாரணமா மாறிவிட்டது. சாதாரணமா வாழ்ற வாழ்க்கையை வாழ்றதே ஒரு பெரிய சேலஞ்சு ஃபுல்லா லைஃபா மாறிடுச்சு. அசாதாரணமா மாறிடுச்சு. எல்லாமே அசாதாரணமா ஆயிடுச்சு. அவ்வளவு சாதாரணமாலாம் மேல வந்துடவே முடியாது. முட்டி மோதிதான் மேல ஓடணும். அது கூட 10ல் 2 பேர் மேல 8 பேர் கீழே போயிடுறானுங்க. ரொம்ப பிரச்சனை, டிஃபிகல்ட் ஆயிடுச்சு. வேர்ல்டு ரொம்ப ப்ராப்ளத்துக்குள்ள மாறிடுச்சு. இந்த வேர்ல்டுல இருக்கின்ற சவால்களை ஃபேஸ் பண்றது, அதுல ஜெயிக்கிறது மனுஷனுடைய தலை சிறந்த பிரச்சனையாக மாறிவிட்டது. அதுல இருந்து போராடுறத மனுஷன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். பிறக்கிற ஒவ்வொரு குழந்தையும் போராட்டத்துக்காக பிறக்கிறாங்க. ஹலோ. அவங்க போராட வேண்டியதாக இருக்குது. அறிவுக்கு, ஞானத்துக்கு, படிப்புக்கு, வாழ்க்கை வாழ்றதுக்கு, நல்லதை கற்றுக்கொள்வதற்கு. ஸோ எல்லாத்துக்குமே மனுஷன் போராடாம எதுவும் பெற முடியாம போய்விட்டது. பட் ஏன்னா உலகம் அப்படிப்பட்ட உலகமா இருக்குது. இந்த நேரத்துல தான் இயேசு இந்த உலகத்துக்கு என்ட்ரு ஆகிறாரு. 2000 வருஷத்துக்கு முன்னால் இயேசு என்ட்ராயி ஒரு பப்ளிக் ஸ்பீச் ஒன்று கொடுக்கிறாரு. மனம் திரும்புங்கள். எல்லாம் மனம் திரும்புங்கள். ஒரு அற்புதமான ராஜ்யத்தை நான் கொண்டு வந்திருக்கிறேன். இந்த உலகத்தின் ராஜ்யம் ரொம்ப மோசமா இருக்குது. இந்த உலகம் எல்லாமே அசாதாரணமா மாறிவிட்டது. உலகத்தின் தன்மை மாறிவிட்டது. உலகத்தின் மனுஷ குணங்கள் மாறிவிட்டது. உலகமே மாறி கெட்டு குட்டிச்சவரா மாறிடுச்சு. இந்த உலகத்திலிருந்து நீங்கள் வேறு பிரிக்கப்பட்டு நான் சொல்லுகிற இந்த ராஜ்யத்துக்குள்ள வந்துடுங்க. நீங்க விரும்புகிற வாழ்க்கை, நீங்க நினைக்கிற வாழ்க்கை உங்களுக்கு அது கிடைக்க ஆரம்பிக்கும். அந்த ராஜ்யத்தை பற்றி அவர் இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. இது வேற யாருடைய ராஜ்யமா கிடையாது. அவருடைய ராஜ்யத்தை பற்றி அவரே பேசுகிறார். மனம் திரும்புங்கள். மனம் திரும்புங்கள். ரிப்பன் அப்படின்னாரு. உங்களுடைய மனசை மாற்றிக்கொள்ளுங்கள், எண்ணங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். ஏன் இந்த ராஜ்யத்துக்கு அந்த மனசு மாறுங்கள் சொல்றாரு அப்படின்னா, இந்த ராஜ்யத்துடைய கலாச்சாரம் வித்தியாசமானது, இந்த ராஜ்யத்துடைய பொருளாதாரம் வித்தியாசமானது, இந்த ராஜ்யத்துடைய ராஜா வித்தியாசமானவர். இந்த ராஜ்யமே மிகவும் வித்தியாசமான ராஜ்யம் நாம வாழ்கின்ற ராஜ்யத்தை விட. இந்த ராஜ்யத்துபடி, இந்த ராஜ்யத்தை போலவே இந்த ராஜ்யத்துல வாழ்ந்தல் நினைச்சிடாதீங்க. இது ரொம்ப வினோதமான ராஜ்யம், நல்ல ராஜ்யம், நல்ல ராஜாவும் இந்த ராஜ்யத்துல இருக்கிறாரு. இந்த ராஜ்யத்துக்குள்ள வருவதற்கு கடவுள் கொடுக்கிற ஒரு டிமாண்ட் என்ன? மனம் திரும்புங்கள். மனம் திரும்புங்கள். உங்களுடைய மனசை மாத்துங்கன்றாரு. மனசை மாத்துங்க. மனம் மாறுதல்னா, மனம் மாறுதல்னா என்னது? மனம் மாறுதல்னா எக்ஸாக்ட் ஆப்போசிட் டர்ன் ஆகுங்க, அல்லது 80 டிகிரி திரும்புங்கள், 80 டிகிரிக்கு சாயுங்கள். அப்போ வடக்கு கிழக்கு, வடக்கு தெற்கு, ரெண்டுத்துக்குமே 2 டைரக்ஷன். நான் இப்போ மேற்க இருக்கிறேன், வடக்கு இங்க இருக்குது. நான் கிழக்குன்னு இப்படிதான், தெற்குன்னு இப்படிதான் திரும்ப தவிர, நான் கொஞ்சம் கூட இப்படி திரும்பணும் நான் தெற்கு ஆயிடாதது. ஏமேன். இந்த திசை காட்டுகிற அந்த கடிகாரத்துல பாத்தீங்கன்னா தெரியும். வடக்க போங்கன்னா அதை முள்ளு கரெக்டா எங்க அது வடக்கு நார்த் சைடு காமிதோ அப்படியே தான் நீங்க போய் ஆகணும். கொஞ்சம் 2 பாயிண்ட் தள்ளி போனீங்கன்னா வேற டைரக்ஷன் போயிட்டு இருப்பீங்க நீங்க. விலங்கு தான் பேசுறது. இயேசு சொன்ன மனம் திரும்புங்கிறது எக்ஸாக்ட் ஆப்போசிட்டா நீங்கள் டர்ன் ஆகுங்க. இந்த உலகத்தினுடைய மனதின் கேற்றபடி வாழ்ந்துடாதீங்க. நான் சொல்லுகிற இந்த திசைக்கு திரும்புங்க. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். பாருங்க, அவர் பிரசங்கிக்கும் போது என்னன்னு பிரசங்கம் பண்றாரு? இந்த ராஜ்யத்தை வாங்க, இந்த ராஜ்யத்து பக்கம் திரும்புங்க அப்படிங்கறத ரொம்ப ஆழமா போதிக்கிறாரு. ஏன்? இந்த ராஜ்யம் உங்களுக்கு நிறைய சலுகைகள் கொடுக்க ஆயத்தமாக இருக்குது. கிறிஸ்தவர்கள் திரும்பி இருக்கிறாங்களா அப்படின்னா அப்படிதான் திரும்பின மாதிரி தெரியல. திரும்பினானா இந்த ராஜ்யத்துல ஒன்றை நீங்கள் பெறுவதுல ஒண்ணு பெரிய பிரச்சனையாவே கிடையாது. இந்த உலகத்தின் ராஜ்யத்துக்கிட்ட தான் நாம எது ஒண்ணு அவ்வளவு சாமானியமா. ஹலோ, வீட்டை வாங்கிட்டு வீட்டுக்கு ஒரு பட்டா வாங்கறது மக்கள் படுற பாடு பாத்தீங்களா? நம்ம வீடு நம்ம பணம் போட்டு வாங்கியிருப்போம்.
அந்த வீட்டுக்கு ஒரு பட்டா கொடுத்து அலைய விடுவாங்க. இந்த கவர்மெண்ட் அப்படிப்பட்டது. இது டெமோக்ரஸி கவர்மெண்ட். பேர் தான் ஜனநாயக நாடுன்னுவாங்க. ஆனா ஜனநாயக நாட்டுல ஜனநாயகமே இருக்காது. குடியரசு நாட்டுல எல்லாருக்கும் எல்லாமே கிடைச்சிடாது. இந்த கம்யூனிசம் பார்ட்டின்னு வச்சிருப்பாங்க. ஆனா அங்கேயும் மக்கள் அலைச்சல் பட்டாதான் பெற முடியுன்ற நிலைமை இருக்குது. அப்போ இந்த உலகத்துல நீங்கள் ஒரு காரியத்தை பெறுவதுதான் குதிரை கொம்பா இருக்குமே ஒழிய தேவனுடைய ராஜ்யத்திலே தேவனிடத்தில் பெறுவது பிரச்சனையே கிடையாது. ரொம்ப லகுவாய் பெற்றுக்கொள்ள முடியும், லகுவாய் பெற முடியும். ஆனா பெற முடியாம மக்கள் தவிக்கிறதுக்கான மெயின் ரீசன் என்னன்னா, அவங்களோட மனம் அந்த அளவுக்கு இன்னும் திருமணம் மாதிரி இல்லை, அந்த அளவுக்கு அவள் தேவன் அறிந்து கொண்டதாக தெரியவில்லை, தேவனை புரிந்து கொண்டதாக தெரியவில்லை. அவர்கள் கேட்கிற பிரசங்கங்கள், அவர்கள் நம்புகிற நம்பிக்கை, அவருடைய எண்ணங்கள் கடவுளுடைய ராஜ்யத்துக்கு வினோதமா இருக்கிறதுனால ராஜ்யத்தை வந்து அவர்கள் எதோ ஒன்றும் பெற முடியாமல் இருக்கிறார்கள். அப்போ இந்த லேண்ட் லார்டுன்றதை நான் பார்த்தோம். அப்போ யார் தேவன் லார்ட் என்று சொல்லும் போது எல்லாவற்றையும் உடையவர். ஆகவேதான் அவரை நாம் என்ன சொல்கிறோம்? லார்ட் அல்லது கர்த்தர், ஹெப்ரேய பாஷை அடோனாய் அப்படின்னு சொல்றோம். எல்லாவற்றையும் உடையவராய் இருக்கிறதுனால்தான் அவர் லார்டா இருக்கிறார். எதுவுமே நம்புகிறீர்கள்? தேவன் வானத்தையும் பூமியும் படைத்தவர். வானம் பூமியும் அவருடையது, பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது, வெள்ளியும் பொன்னும் அவருடையது. அப்ப எல்லாம் கர்த்தருடையது, எல்லாம் கர்த்தருடையது போது அப்போ தேவன் யார்? தேவன் லார்டா இருக்கிறார், அவர் ராஜாவா இருக்கிறார் அல்லவா? சரி, அப்போ இந்த உலகத்துல இந்த ராஜ்யத்தின் பற்றி பிரசங்கம் பண்ணும்போது இயேசு சொல்றாரு, இந்த ராஜ்யத்துக்குள்ள வாங்க, மனம் திரும்புங்க. ஏன் வாங்க மனம் திரும்புங்கன்னு சொல்ல வர்றாருன்னா, இந்த ராஜ்யத்திலிருந்து ராஜா யாருக்கு வேண்டுமானாலும் எவ்வளவு வேண்டுமானாலும் ராஜாவால் கொடுக்க முடியும். ஒரு ராஜாவால மட்டும்தான் முடியும், பிரைம் மினிஸ்டரால கூட முடியாது, பிரசிடென்டால கூட முடியாது. ஏன்னா ராஜா என்கிற அந்த ஸ்தானம் வேற, பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர், கவர்னர், மேயர் இந்த ஸ்தானம் வேற. இந்த பிரசிடென்டோ பிரைம் மினிஸ்டரோ கவர்னரோ மேயரோ இவங்க நினைச்சா கூட ஒரு ஆளுக்கு கொஞ்சம் ஒரு சொத்தையோ ஒரு நிலத்தையோ எழுதி கொடுத்துருவே முடியாது. அப்படி கொடுத்தா அதுக்கு பேர் லஞ்சம், கரப்ஷன் ஆயிடும். ஒரு பிரசிடென்ட் ஏன் ஒரு ஆளுக்கு எவ்வளவு கொடுக்கணும்? அப்போ இங்க ஏதோ கரப்ஷன் நடக்குது, இங்க ஏதோ ஊழல் நடக்குது. ஒரு பிரசிடென்டாலேயே ஒரு மேயரால கவர்னரால யாருக்கு அவ்வளவு சாமானியமா எதுவும் கொடுத்துட முடியாது. கொடுக்கிற அளவுக்கு அவங்க பவரும் கிடையாது, கொடுக்கவும் முடியாது. அவங்க பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர், மேயர், கவர்னர் இவங்க கொடுத்தா ஊழல். பட் ராஜா கொடுத்தா சலுகை. இப்ப விளங்குது நினைக்கிறவங்களுக்கு. ராஜா கொடுத்தா அது சலுகை, அது கிஃப்ட். ராஜாவால மட்டும்தான் கொடுக்க முடியும். ஏன்னா ராஜாவால் ஏன் கொடுக்க முடியுதுன்னா, அவர் பிரசிடென்ட் கிடையாது, அவர் மேயர் கிடையாது, கவர்னர் கிடையாது, எல்லாவற்றும் உடையவர், எல்லாம் அவருடையது, எல்லாம் அவருக்கு சொந்தமானது. அந்த எல்லாவற்றையும் சொந்தமாக்கி அந்த சொந்தத்திலே அவர் இருக்கிறதுனால் அது அவருடைய டெரிட்டரியா இருக்குது, அவருடைய ராஜ்யமாக இருக்குது. அவர் விருப்பமானவனுக்கு எதை வேண்டுமானாலும் ராஜா கொடுக்கலாம். ராஜா கொடுக்கிறதுக்கு உரிமை இருக்கிறது. ஆனா பிரசிடென்ட் கொடுக்க முடியாது, கவர்னர் கொடுக்க முடியாது, மேயர் கொடுக்க முடியாது, பிரைம் மினிஸ்டர் கூட கொடுத்துட முடியாது. அப்போ நாம எங்க வாழ்றோம்னா, நாம ஒரு ரிப்பப்ளிக் கண்ட்ரில வாழ்றோம். நமக்கு மேல பிரசிடென்ட் இருக்கலாம், மேயர் இருக்கலாம், அவங்க இவங்க இருக்கலாம், அவ்வளவுதான். பட் இவங்களால உங்க லைஃப்ல ஏதாவது சேஞ்சஸ் வருமானா வராது. பட் ராஜாவால மாற முடியும். ராஜா சொல்றாரு, வாங்க இந்த ராஜ்யத்துக்குள்ள வாங்க, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்குது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஒரு பிரசிடென்ட் எல்லாம் சொல்ற முடியாது, ஒரு பிரைம் மினிஸ்டர் சொல்லவே
முடியாது. வாங்க எல்லாம் கொடுக்க போன சொல்ல முடியாது. அப்படி கொடுக்குறான்னா அங்க ஏதோ ஊழல் நடக்குதுன்னு அர்த்தம். ஆனால் ஒரு ராஜாவால் அது கொடுக்க முடியும். எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்பட முடியும். பாருங்க, கிறிஸ்தவர்கள் என்ன மாதிரி இடத்துல இருக்கிறாங்க, எல்லாவற்றையும் கூட பெற முடிய நிலையில இருக்கிறாங்க, எல்லாவற்றையும் பெறக்கூடிய நிலையில இருக்கிறாங்க. பட் தேவன் சொல்றாரு எல்லாம் கூட கொடுக்கப்படும்ன்றாங்க. பட் கிறிஸ்தவர்கிட்ட எல்லாவற்றையும் பெற்றிருக்கிறார்களா என்று கேட்டால் கிறிஸ்தவரிடத்தில் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்கள். ஹலோ, ஏன் அவங்க எல்லாவற்றையும் எல்லாம் பெற முடியாம இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இந்த தேவனை பற்றி அந்த அளவுக்கு பெருசா ஐடியா கிடையாது, பெரிய நாலேஜ் கிடையாது, பெருசா அபிப்பிராயம் கூட கிடையாது. அன்னைக்கு கடவுள் ஏதோ தருவாரியா அது தருவாரு அப்படின்ற கான்செப்ட் அவங்க போடி நிற்கிறாங்க. எதுவும் சேர்த்துடக்கூடாது, எதுவும் வச்சுக்க கூடாதுன்ற கான்செப்ட் இருக்கிறாங்க. இவங்களால யாருக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது, இவங்களால கடவுளுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. பட் இவங்க நினைக்கிறாங்க இதுதான் தூய்மையான புனிதமான வாழ்க்கை நினைக்கிறாங்க. அது தூய்மையான புனிதமான வாழ்க்கை கிடையாது, அறியாமல் வாழ்கிற வாழ்க்கை. ஒரு கடவுளுடைய ராஜ்யத்தின் குடிமகனா இருப்பதே ஒரு பெரிய பாக்கியம். அந்த ராஜ்யத்தின் குடிமகனா இருப்பதனால் நமக்கு கிடைக்கின்ற ஸ்லாக்கியங்கள் மிக மிக அதிகமானவைகள். ஆமீன். அப்போ இந்த குடிமகன்களுக்கு இலவசமாய் கிடைக்கிற ஸ்லாக்கியங்களை கிறிஸ்தவர்கள் பெற முடியாமல் இருக்கிறாங்க. ஒரே ரீசன் என்ன, அந்த கடவுளை பற்றி அவங்க பெருசா ஒன்று அறிந்து கொள்ளவில்லை. எத்தனை நம்புறீங்க? கோயிலுக்கெல்லாம் கரெக்டாக தான் போறாங்க, ஜபம்லாம் பண்றாங்க, பைபிளோடவே சுத்துறாங்க, பைபிளோட எந்திரிக்கிறாங்க, தூங்குறாங்க, எல்லாம் பண்றாங்க. ஸோ பைபிள்ன்றது என்ன? ராஜ்யத்தின் புஸ்தகம், ஒரு ராஜாவுடைய புஸ்தகம், குடிமக்களுக்கான புஸ்தகம். அதை நான் வெறுமனே வச்சுட்டு தூங்குவதனாலேயோ வச்சு சுத்துவதனாலேயோ எனக்கு எல்லாம் கிடைச்சிடாது. அந்த ராஜா யாரு, அந்த ராஜ்யத்தின் ராஜ்யம் எப்படிப்பட்டது, அந்த ராஜ்யத்தின் குடிமகன்களுக்கு எப்படிப்பட்ட சலுகைகள்லாம் இருக்கிறது என்பதை வேதாகமத்தில் அந்த அந்த ராஜ்யத்தின் புஸ்தகத்தில் நான் கவனமாய் படித்து புரிந்து கொண்டால், அதை நான் அறிந்து கொண்டால், அதை பற்றி நான் கேள்விப்பட்டால் அந்த ராஜ்யத்தின் சலுகைகளை நான் பெற்றுக்கொள்ளப்பட முடியும். எதுவுமே நம்புறீங்க? அப்போ இந்த ராஜ்யத்தை பற்றியெல்லாம் பெருசா பிரசங்கங்கள் நடக்கிற மாதிரி எனக்கு தெரியல. நான் இந்தியாவில் கேட்டதே கிடையாது. இந்தியாவில் நான் இந்த மாதிரி பிரசங்களை என்னோட வாழ்நாள் மிக அதிகமான கேட்டது கிடையாது. போதிக்கிற மனிதர்களும் கிடையாது, ஒன்று ரெண்டு பேர் இருப்பாங்க, அவ்வளவுதான். பட் பெரும்பாலும் இப்படிப்பட்ட ராஜ்யத்தை பற்றி போதிக்கிறவங்க எல்லாம் இந்தியாவை தாண்டி தான் இருக்கிறாங்க, கடல் தாண்டி தான் இருக்கிறாங்களே தவிர இந்தியாவில் இல்லை. அப்போ இந்தியாவில் இந்த மாதிரி ஒரு போதிக்கிறதுனால மக்களோட வாழ்க்கை மேன்மைப்படலை, வாழ்க்கையின் தரம் மேன்மைப்படாமல் இருக்கிறதுக்கு ஒரே காரணம் அறிவு, எல்லாம் அறிவு. ஆகதான் கிங்டம் கான்செப்ட் ஆஃப் லார்ட்ன்றதை பற்றி நாம் படுத்தி வருவோம். தேவனை, ராஜ்யத்தினுடைய ராஜாவை பற்றி, தேவனை பற்றி புரிந்து கொள்ள பற்றி போதிக்கிறோம். அப்போ இந்த பிரசிடென்ட் சொல்லுவா, பிரைம் மினிஸ்டர், பிரசிடென்ட், கவர்னர், மேயர், இவங்கெல்லாம் எப்படி வாழணும், இவங்களை பற்றி என்ன சொல்றாங்கன்னா, இவங்க நிறைய வச்சுக்க முடியாது, இவங்க நிறைய ஆஸ்தியை குவிக்கவே முடியாது, இவங்ககிட்ட நிறைய இருக்கவும் கூடாது, நிறைய குவித்து வைத்துக் கொள்ளவும் கூடாது. இவங்க வேற யாருக்கும் பினாமின்ற பேர்ல சொத்துக்களை வாங்கி வைக்கவும் கூடாது. கண்டுபிடிச்சா மொத்தத்தையும் எடுத்துருவாங்க கவர்மெண்ட். இல்ல, அப்படிப்பட்ட சட்டம்லாம் நம்ம நாட்டில பார்த்துருக்கிறோம். நம்மளோட வாழ்நாள்லயே நிறைய சீஃப் மினிஸ்டர்லாம் பினாமின்ற பேர்ல சொத்துக்களை குவிச்சு அவங்க நிறைய சேர்த்ததெல்லாம் அரசாங்கம் பறிமுதல் செய்திருக்கிறாங்க. அப்போ இந்த பிரைம் மினிஸ்டர், கவர்னர், மேயர், சீஃப் மினிஸ்டர் இவங்களுடைய நிலைமையெல்லாம் என்னன்னா, ஒரு 5 வருஷம் ரூல் பண்ணலாம், அவ்வளவுதான். 5 வருஷம் என்ன பண்ண முடியும்? ரூல் பண்ணலாமே ஒழிய இவங்க நிறைய சொத்துக்களை குவித்து வைக்க கூடாது. இவங்களுக்கு மட்டும் அந்த ரூல் கிடையாதுங்க. அரசாங்க வேலையில சேரவங்களுக்கு கூட அந்த ரூல் இருக்குது. ஒரு டிஃபென்ஸ்ல இருக்கிறவங்களோ, மிலிட்டரியில் இருக்கிறவங்களுக்கோ, இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட்டோ, சென்ட்ரல் கவர்மெண்ட் எங்க ஒரு அரசாங்க வேலைக்கு நீங்க போயாடிச்சுன்னா போகும்போதே உங்க சொத்து பத்தெல்லாம் காமிச்சுனாங்க, எவ்வளவுதான் இருக்குது, ஏதோ 2 ஏக்கரா வச்சிருக்க, 10 ஏக்கரா வச்சிருக்க காமிச்சினோம். நீங்க ரிட்டையர்மெண்ட் ஆகும்போது அரை கிரவுண்டு இருக்கிறவனுக்கு எப்படி 1000 கிரவுண்ட் வந்துச்சு கேட்பாங்க. ஹலோ, அப்போ வேலை பார்க்கும் போது எவ்வளவு லஞ்சம் வாங்கினியா? இல்லைங்க, நான் அது மாதிரிலாம் வாங்க, கை சுத்தமான கை சுத்தம்லாம் வேணா, முதல்ல அக்கௌண்ட்டை கொண்டு வாங்குவாங்க. சம்பளம் இன்னும் வரும்போது எப்படி ஒரு நிலம் வந்தது, எப்படி ஒரு சொத்து வந்தது, இதெல்லாம் நம்ம நாட்கள்ல பார்க்கிறோம். நிறைய அரசாங்கத்தை வேலை பார்க்கிறவங்க கூட
ஒரு அளவுக்கு மீறின ஆஸ்தி சேர்த்துட முடியாது, அளவுக்கு மீறின ஆஸ்தியை குவிச்சிட முடியாது. ஒரு லிமிட் குள்ளவர்கள் லிமிட் தாண்டி போனா அதை கண்காணிச்சு அதை பறிமுதல் செய்து விடுவார்கள். சோ இந்த கவர்மெண்ட் எம்ப்ளாயின்ற பேர்ல இருக்கலாம், ஒரு கவர்மெண்ட் வேலை செய்யறேன்னு ஒரு மாறுதட்டி சொல்லிக்கலாம், அவ்வளவுதான். பட் கவர்மெண்ட் எம்ப்ளாயின்றது எம்ப்ளாய் இருக்கிறதுனால நீங்க பிக் ஷாட் ஆன் பீப்புள் கிடையாது, பெரிய நபர்ல ஒன்றும் கிடையாது. ஏன்னா உங்க லெவல கவர்மெண்ட் பிக்ஸ் பண்ணிடுவாங்க, இவ்வளவுதான் நீங்க வீடை வச்சுன்னு, இவ்வளவுதான் நீங்க சொத்தை வச்சுக்கணும். அதுக்கு மேல போனா நீங்க அரசாங்கத்துக்கு கணக்கு காண்பிக்க. ஏன்னா உங்களுக்கு இவ்வளவு சம்பளம் இருக்கும்போது எப்படி இவ்வளவு சொத்து வந்துச்சு, எவ்வளவு நகை வந்துச்சு, எப்படி வந்துச்சு. ஆகாத நிறைய கவர்மெண்ட் எம்ப்ளாய் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க பேர்ல சொத்து வாங்காம அவங்களோட மச்சான் பேர்ல, மாமனார் பேர்ல, ஊர்ல இருக்கிற பேர்லாம் வாங்கி போட்டுருவாங்க. விலங்க தானே பேசுறது. பேருக்கு நீங்க நினைச்சிட கூடாது கவர்மெண்ட் எம்ப்ளாய், கவர்மெண்ட் மாப்பிள்ள, கவர்மெண்ட் எம்ப்ளாயி, கவர்மெண்ட் மாப்பிள்ள ஒரு லிமிட்குள்ளதான் இருப்பாரு. அவங்கள லாக் பண்ண போட்டிருப்பாங்க. அவங்க அவ்வளவு சீக்கிரம் அன்லாக் ஆகவே முடியாது. சொத்தை வாங்கணும் பயப்படுவாங்க, வெளியே போகவும் பயப்படுவாங்க. இங்க எனக்கு தெரிஞ்ச நிறைய இங்கேயே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இந்த இங்க வேலை பார்க்குறாங்களா, அவங்களே லேண்ட் வாங்கும் போது மச்சான் பேர்ல வாங்கியிருக்காங்க, அவங்க பேர்ல வாங்கிடுவாங்க. அவங்க பேர்ல வாங்க முடியும், ஏன்னா ரிட்டையர்ட் ஆகும்போது கேட்பாங்க எவ்வளவு சொத்து அங்க வந்துச்சு. கவர்மெண்ட் எம்ப்ளாய் நிலைமை இப்படி. பிரைம் மினிஸ்டர் கூட அப்படிதான், பிரசிடென்ட் கூட அப்படிதான், மேயர் கூட அப்படிதான், அப்புறம் கவர்னர் கூட அப்படிதான். இவங்க சாகும்போது லிஸ்ட் பார்ப்பாங்க, வாழ்க்கையின் எண்டுல பார்ப்பாங்க. பாக்கெட்ல ஒரு 200 ரூபாவோட செத்து போனானா நல்ல பிரைம் மினிஸ்டரியா, நல்ல மனுஷன், நாட்டுக்காக வேலை செஞ்சாருன்னு சொல்லுவாங்க. விலங்கு தானே பேசுறது. அக்கௌண்ட்ல அவங்களோட அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்ல 600 ரூபாய் தான் இருக்குது இந்த பிரைம் மினிஸ்டர் அக்கௌண்ட்ல. எவ்வளவு நல்ல மனுஷன். நல்லா கவனிக்க, இப்ப என்ன பேசிட்டு வரது இப்போ விளங்க ஆரம்பிப்போம். ஒரு பிரைம் மினிஸ்டர் சாகும்போது ஒரு அக்கௌண்ட்ல வெறும் 600 ரூபாய்னா தங்கமான ஆளியா இறந்துட்டாரு, கண்ணீர் விடுப்பாங்க ஜனங்க, பரிதாபத்தை காட்டுவாங்க. ஒரு மேயர், கவர்னர் அதே தான். அப்போ இந்த இந்த ரூலர்ஸ் எண்ட் ஆஃப் லைஃப்ல, வாழ்க்கையின் முடிவுல நிறைய சொத்து இருக்கக்கூடாது, குறைவான காசு இருக்கணும், குறைவான துணிமணி இருக்கணும், அவ்வளவுதான். நிறைய பணம், துணிமணி, நிறைய செல்வங்கள் இருந்ததுன்னா ஏதோ கரப்ஷன் பண்ணிட்டார் அந்த ஆளு வாழும்போது, பிரைம் மினிஸ்டர் இருக்கும்போது 10 வருஷமா பிரைம் மினிஸ்டர் நிறைய கரப்ஷன் பண்ணிட்டாரு சொல்லி, ஊழல் பண்ணிட்டாரு சொல்லி அவர் பேரை கெடுத்துருவாங்க. அப்போ நமக்கு தெரியும், நம்முடைய தமிழ்நாட்டில சொல்றாங்க, இன்னைக்கு வரைக்கும் சொல்றாங்க, காமராஜர் சாகும்போது 2 ரூபாவோ 3 ரூபாய் பாக்கெட்ல வச்சுதான் சொல்றாங்க. அது எவ்வளவு உண்மை நமக்கு தெரியாது. இங்க சொல்றாங்கல்ல, அப்துல் கலாம் வீட்டுல அவ்வளவுதான் இருந்தது அவர் சாகும் போதுன்னு சொல்றாங்க. அப்போ என்ன மக்கள் எப்படி பாக்குறாங்கன்னா, அப்போ ஒரு இவ்வளவு பெரிய போஸ்டிங் இருந்து அவர் எந்த ஒரு கரப்ஷன் பண்ணாம நல்லபடியா ரூல் பண்ணிட்டு செத்து போயிட்டாரியா, ஒரு நல்ல பேர் வாங்குறாங்க. நல்லா கவனிங்க, இப்ப நான் சொல்றவங்க எல்லாம் யாருன்னா பிரைம் மினிஸ்டர், கவர்னர், மேயர், பிரசிடென்ட், இவங்களுக்கு செல்லுபடி ஆகும். அதில் கவர்மெண்ட் எம்ப்ளாயி கூட ரொம்ப வச்சுக்கூடாது. பட் ஒரு ராஜா சாகும்போது, ஒரு ராஜ்யத்தின் அரசர் சாகும்போது, அவருக்கு வேற 200 ரூபாய் தான் இருந்தது, 300 ரூபாய் தான். என்னையா மட்டமான ராஜாவா இருப்பாரு, 200 ரூபாய் தான் அவர் எப்படி ராஜாவா இருப்பாரு? ராஜானா என்ன? அவர் சாகும்போது நாடுகளை கீழ்ப்படுத்தி இருக்கணும், நாடுகள் வசம் பண்ணி இருக்கணும், ஏராளமான சொத்துக்கள் அவட கஜானால குவிஞ்சிருக்கணும், ரதங்கள் இருக்கணும், குதிரைகள் இருக்கணும், வேலைக்காரர்கள் இருக்கணும், வேலைக்காரிகள் இருக்கணும், ஒட்டகம், மாடு, நாடுகள், தேசங்கள், அவருக்கான அந்த பிராந்தியம், அவருடைய எல்லைகள், கடல் தொடங்கி கடல் முடிகிற வரைக்கும் அப்படி பெரிய பெரிய நிலங்கள், அந்த பூகோளமே பாதி அவர் கையில இருந்துன்னா பவர்ஃபுல் கிங்கான்னு சொல்லுவாங்க. ஹலோ, நான் பேசுறது வரங்கதா? சோ இதுவும் கவர்மெண்ட் தான், இதுவும் கவர்மெண்ட் தான். இந்த கவர்மெண்ட்ல இருந்தாலும் நீங்கள் ஒரு சிட்டிசன் தான், இந்த கவர்மெண்ட்ல தான் சிட்டிசன் தான். பட் ரெண்டுத்துக்கும் ஒரு பெரிய டிஃபரெண்ட் இருக்குது. நான் சொன்ன இந்த பிரசிடென்ட், மேயர், கவர்னர், இந்த பிரைம் மினிஸ்டர், இந்த கவர்மெண்ட் சிட்டிசனா நீங்க இருந்தீங்கன்னா உங்களால வெல் அண்ட் குட்டா வாழ்ந்துருவே முடியாது. ஆனா நான் சொல்லுகிற தேவனுடைய ராஜ்யம் என்ன கவர்மெண்ட்டுக்குள்ள, ராஜாவின் அந்த தேவனை ஒரு ராஜாவா ஏற்றுக்கொண்டு கடவுளுடைய ராஜ்யத்தின் குடிமகன்களாய் நீங்கள் மாறும் பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு
கூட கொடுக்கப்படும். ஏனென்றால் ராஜா சலுகைகளாக எல்லாருக்கும் கொடுக்க முடியும். பிரைம் மினிஸ்டர் யாருக்கு வந்து சீக்கிரமா கொடுக்கவே முடியாது. ராஜா நினைச்சது கொடுக்க முடியும், ராஜா விரும்புறதை கொடுக்க முடியும், ராஜா கஜானா எடுத்து எதை வேணா கொடுக்க முடியும். ஏன் கொடுத்தன்னு யாரும் அவரை கேட்கவே முடியாது. ஏன்னா அவர் ராஜா, எல்லாம் அவருடையது. அவரை கேள்வி கேட்க யாருமே கிடையாது. நாம் சொல்லுகிறீர்கள். நான் இப்போது பேசிக்கொண்டு வருவது தேவ ராஜ்யத்தை பற்றி, தேவட அரசாங்கத்தை பற்றி. கடவுள் என்கிற ஒரு ராஜா இருக்கிறார். அந்த ராஜ்யத்துக்குள்ள வாங்க. ஏனென்றால் எல்லாம் அவருடையது. அவருடையதிலிருந்து எடுத்து நமக்கு தர வல்லவராய் இருக்கிறார். சோ அவர் கொடுத்தால் அது சலுகை. நான் சொல்ற மற்ற அதிகாரிகள் கொடுத்தால் அது ஊழல். இப்ப விளங்கதா ஏன் சீஃப் மினிஸ்டர் கொடுக்க முடியலன்னு சொல்லி? அவங்களுக்கு கூட விரும்புது, கொடுக்கலான்னு விரும்புறாங்க. கொடுத்தா அது வேற கணக்காயிடும். கொடுத்தா பொதுவா கொடுக்கணும், எல்லாருக்கும் கொடுக்கணும். வெறும் எனக்கு மட்டும் கூப்பிட்டு ஒரு 10 லட்சம் கொடுத்தாச்சுன்னா இப்ப எனக்கும் அவருக்கு ஏதோ டீலிங் இருக்குன்னு அர்த்தம் இல்லவா? விளங்க தானே பேசுறது. பட் கொடுத்தா எல்லாருக்கும் கொடுக்கலாம். அது எல்லாருக்கும் வழங்குன்ற மாதிரி அவங்க கொடுக்கலாம். பட் எல்லாருக்கும் கொடுக்குற அளவுக்கு கஜானால பணமே கிடையாது. அவங்களால கொடுக்க முடியாது. ஏன்னா எல்லாம் அவங்களுக்கு கிடையாது. அவங்களே ஒரு பீரியட் வரைக்கும் தான் அவங்க ரூல் பண்ணும். ஆஃப்டர் அந்த பீரியடுக்கு அப்புறம் வெளியே போயிடணும். இவங்க எப்படி செலக்ட் பண்றாங்க? பை எலெக்ட் பண்றதா, ஓட்டு போட்டு தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. பிரைம் மினிஸ்டரையும், கவர்னரையும், மேயரையும், பிரசிடென்ட்டையும். இவங்கெல்லாம் அனுதாபப்பட்டு ஓட்டு கேட்கறாங்க, பரிதாபமா கேட்கறாங்க. இல்ல அனுதாப ஓட்டுல எல்லாம் வந்தவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க, பிரசிடென்ட் ஆயிருக்கிறாங்க. பட் ராஜா என்கிறவர் அனுதாபப்பட்டு ஓட்டு கேட்கிறவர் இல்ல. ராஜாவை நாம ஓட்டு போட்டு சூஸ் பண்றதும் கிடையாது. ராஜாங்கிறது பை பர்த், பிறப்பிலேயே அவங்க அரசர்கள், அரச குடும்பத்திலிருந்து வருகிறவர்கள், தலைமுறைகளாக அரச பாரம்பரியத்தில் வாழ்கிறவர்கள். ஆகவே அவங்களுடைய செல்வாக்கு என்பது வேற, இவங்களுடைய செல்வாக்கு என்பது வேற. அவங்களுடைய குட்னஸ் வேற, இவங்களுடைய குட்னஸ் வேற. அவங்களுடைய கொள்கைகள் வேற, இவங்களுடைய கொள்கைகள் வேற. அவங்க ராஜ்யத்தின் குடிமகன்களாக இருக்கிற அந்த தன்மை என்பது வேற, இந்த ராஜ்யத்தின் குடிமகனாக இருக்கிற தன்மை என்பது வேற. ஆகவே இயேசு இங்க ஒரு டெமோக்ரஸிங்கிற ஒரு நாட்டை உருவாக்க வரவில்லை, கம்யூனிசத்தை உருவாக்க வரல. இயேசு தேவ ராஜ்யத்தை பூமிக்கு கொண்டு வராரு. இந்த ராஜ்யத்தில் அவர் ராஜாவா இருக்கிறாரு. அந்த ராஜா உங்களுக்கு எல்லாம் கொடுக்க அவர் சித்தமாக இருக்கிறாரு. மனம் திரும்பி ராஜ்யத்தின் குடிமக்களை மாறுங்கள் என்று அழைக்கிறார். எதை நம்புகிறீங்க? இந்த ராஜ்யத்தின் குடிமகன்களாய் மாறுவது பெரிய ஒரு ஸ்லாகியம் அல்லவா? சரி, இவர் ராஜான்றது நமக்கு விளங்குது, ஓரளவுக்கு விளங்குது இவர் ராஜான்றது. ஏன்னா நம்ம பிரசந்து கேட்டு வரோம், ஓரளவுக்கு விளங்குது. உண்மையாகவே கிறிஸ்தவர்கள் இவர் ராஜாவா தான் பாக்குறாங்களா, ராஜாவா தான் டீல் பண்றாங்களா, ராஜா மாதிரி தான் அவரை மதிக்கிறாங்களா அப்படின்னா கிடையாது. அவரை ராஜா மாதிரி அவங்க டீல் பண்ற மாதிரியும் தெரியல. ஏன்னா இந்த ராஜாங்கிறது அது ஒரு பெரிய நாலேஜ், அது பெரிய அறிவு. இவர் ராஜான்றது தெரிந்து கொள்வது ஒரு பெரிய அறிவு தான். எத்தனை நம்புகிறீர்கள்? அதுக்கு பெரிய அறிவு இருக்கணும். சரி, இப்போ இயேசுநாதர் பிறந்தாரு அல்லவா? அவருடைய பிறப்பின்ல இருந்து நான் பார்க்கலாம். பிறக்கும் போது என்ன நடந்துச்சு? இவர் ராஜாங்கிறது ஏதோ இந்த மத்தேயுல பண்ண பிரசங்கத்தை வச்சு நம்ம ராஜான்னு சொல்ல வரல. பிறக்கும் போது கவனிங்க. ஏன்னா சிருஷ்டிப்பெல்லாம் நமக்கு தெரியும், ஆதியாகமத்தில் எல்லாவற்றும் அவர் உண்டாக்கினார் பார்த்தோம். சரி, இயேசுவை எப்படி ராஜாவா நாம நம்ப முடிகிறது? எப்படி அதை நம்புவதற்கு என்ன வேணும்? அவர் பிறக்கிறார் பெத்லகேமிலே, ஒரு மாட்டு கொட்டகையிலே கன்னி மரியாள் அவரை பெற்றெடுக்கிறார் அல்லவா? இவர் பிறந்தார். உலகம் இவர் எப்படி பார்க்குது? யோசேப்பின் தச்சனுடைய குமாரன், மரியாளுடைய குமாரன், ஒரு குக்கிராம பையன், கார்பெண்டரோட பையன், அப்படியே உலகம் பார்க்குது. உலகத்துக்கு அவ்வளவுதான் தெரியுது. பட் அவர் பிறந்த உடனே 3 ராஜாக்கள் வராங்க, 3 பேர் வராங்க. கிழக்கிலே ஒரு நட்சத்திரத்தை நாங்கள் கண்டோம், ஒரு ஸ்டாரை பார்க்கறாங்க. அந்த நட்சத்திரம், வான சாஸ்திரிகள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி நட்சத்திரம் 1000 வருஷத்துக்கு ஒரு வாட்டி பிறக்கும். இந்த நட்சத்திரம் தோன்றும் போதெல்லாம் உலகத்துல ஒரு பவர்ஃபுல் ராஜாவத்தை பிறக்கிறாரு. நட்சத்திரம் தோன்றும் போதெல்லாம்
ஒரு பவர்ஃபுல் ராஜா ஒருத்தர் பிறக்கிறாரு. அப்படி வரலாறுல அவங்க வச்சுன்னு இருக்கிறாங்க. சோ அந்த வான சாஸ்திரிகள் என்ன பண்றாங்க, அவங்கள பற்றி என்ன சொல்றாங்க, ஒரு ஆர்டிக்கலை படிச்சேன், ஒரு புக்ல படிக்கும்போது, இந்த வான சாஸ்திரிகள் வேற வெறும் சயின்டிஸ்ட் கிடையாதுங்க. அவங்க 3 பேருமே ராஜான்றாங்க. அவங்க 3 பேருமே அரசர்கள்ன்றாங்க. அரசர்கள், இந்த அரசர்கள் தான் இன்னொரு அரசர் கௌரவிக்க வராங்க. இந்த 3 பேரும் நமக்கு பைபிள்ல 3 பேர் வந்த மாதிரி தெரியுது. எங்க ஒரு சிஎம் போனாலே தனியா போறாரு, 100 காரோட போறாங்க. சிஎம்ன்றது ஜஸ்ட் ஒரு ரூலர், அனுதாபத்தாலையும் பரிதாபத்தாலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ரூலர். தட்ஸ் ஆல், அவ்வளவுதான் அல்லவா? ஓட்டு போட்டு அவங்க வராங்க. அப்போ இந்த கிழக்கிலிருந்து 3 வானசாஸ்திரிகள் 3 ராஜாக்கள் வராங்கன்னும் போது, ஒரு ராஜா வராருன்னா அந்த 3 பேருக்கு எத்தனை ஒட்டகம், எத்தனை வேலைக்காரங்க, ஒரு சைன்யமே கிளம்பி வந்திருக்குன்றாங்க. ஹலோ, ஒரு சைன்யமே வந்துடுச்சுன்றாங்க. நமக்கு எல்லாருக்குமே தெரியும், ஆபிரகாமுடைய பையனுக்கு பொண்ணு பார்க்க போறாங்க. எலியேசர் போறான். அவன் தனியாக போனா, அவனே ஊருப்பட்ட ஒட்டகத்தை கூட்டு போறான். ஊருப்பட்ட ஒட்டகத்தை கூட்டு போயிட்டு அந்த ஒட்டகத்துக்கு நிறுத்திட்டு கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்றான். அப்போ ரெபேக்கால் வந்து அந்த ஒட்டகத்துக்கெல்லாம் தண்ணி கொடுத்து வீட்டுக்கு கூட்டு போய் உபசரிக்கிறாங்க. சோ ஒரு ஆபிரகாம் கிட்ட வேலை பார்க்கறாலே போகும்போது தனிமையா போல ஒரு சைன்யமா போகும்போது, கிழக்குல இருந்து ஒரு நட்சத்திரத்தை கண்டு 3 ராஜாக்கள் வராங்கன்னா 3 பேர் 3 விதமான சைன்யத்தோட, ஏராளமான ஒட்டகத்தோட. ஏன்னா அதுதான் அவங்களுடைய அந்த ஒரு ராஜா வெளியே போனோம், ஒரு மாஸ் கிரௌட போனோம், ஒட்டகத்தோட போனோம், வேலைக்காரோட போனோம், ஒரு மாஸ் கிரௌடோட போனோம். இவருக்கு என்ன கிடைக்கும்? மரியாதை கிடைக்கும். சிங்களா போன ஒண்ணும் கிடையாது. சிங்கம் தான் சிங்களா போனோம், ராஜா வார்த்தா கும்பலா போனோம். எதுவுமே நம்புறீங்க? இவரு தனியா போலங்க, 3 பேரும் ஒரு பெரிய சேனையோட போறாங்க. ஏன்னா கிங்ன்றது அதான் அடையாளம். என்ன ஒரு மகிமையா, எவ்வளவு பேரியா, எவ்வளவு ராஜ வேலைக்காரங்க, எவ்வளவு ஒட்டகையா, ஒரு குளோரி, ஒரு மகிமை தெரியும் அப்படி போறதுனால. இந்த 3 பேர் வர்றாங்க. இவங்களுக்கு எது வழிகாட்டுதுன்னா, ஒரு ஸ்டார் அப்படியே வழிகாட்டுது. அந்த நட்சத்திரம் நகர்ந்துட்டே வந்து கூடவே போறாங்க. இன்னைக்கு நம்ம கூகுள் மேப்ல எப்படி லொகேஷன் போட்டு போறோமோ அந்த மாதிரி அந்த லொகேஷன் காட்டுது அவங்களுக்கு கரெக்டா, அப்படியே காமிக்குது. இவங்களுக்கு அந்த பார்டருக்குள்ள வந்த உடனே ஒரு ராஜாவை நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னால அங்க இருக்க ராஜா கிட்ட அட்டண்டன்ஸ் போட்டு போனோம். எப்பயும் உள்ள ஒருத்தவங்க வராங்கன்னா அங்க இருக்க செக் போஸ்ட் என்ன பண்ணோம், அவங்க கையெழுத்து போட்டு இங்க இருந்து வரோம்னு சொல்லிட்டு போனோம். ஏறோதிட்டு போறாங்கன்னு சொன்னா, வேற ஒண்ணும் இல்லை, நாங்க வேற நாட்டுல இருந்து வரோம், உங்க நாட்டுக்குள்ள எதுக்காக வரோன்னு சொன்னா, எங்க சாஸ்திரப்படி இந்த மாதிரி ஸ்டார்லாம் வந்துச்சுன்னா ஒரு பவர்ஃபுல் ராஜா பிறந்திருக்கிறாரு. ஆனா அந்த கிங் உங்க நாட்டை தான் பெத்லகேம்ல பிறந்திருக்கிறாரு, அவரை பார்க்க போறோம். அப்போ ராஜா சொல்ல, அவனுக்கு பயங்கர பயம் வந்து, சார் நீங்க பார்த்து எனக்கு சொல்லுங்க, நானும் வந்து அவர் வர்ஷிப் பண்றேன்னு சொல்றேன். நல்லா கவனிங்க, இந்த 3 பேரும் அந்த ராஜாவை பார்க்க போறாங்க. அந்த ஸ்டார் கரெக்டா எங்க போய் நிக்குதுன்னா, ஒரு மாட்டு கொட்டகை போய் ஸ்டார் ஸ்டாப் ஆகுது. இப்ப நம்மளாதான் என்னையா ராஜான்னு நினைச்சு வந்தோம், கடைசியா அரண்மனையில போய் நிக்குன்னு பார்த்தா, நல்ல ஏ கிளாஸ்ல போய் ஸ்டார் நிக்குன்னு பார்த்தா நேரா டி கிளாஸ்ல போய் நிக்குது. அது மாட்டு தொழுவத்து மேல போய் ஸ்டார் காட்டுது. மாட்டு கொட்டையில ராஜா பிறப்பா, அது பவர்ஃபுல் ராஜா. அப்போ இவர் ராஜாவா இருக்க மாட்டார், வேற யாரா இருப்பாரு, நம்ம தெரிய மாட்டோம், டேர்ன் ஆகி போயிடலாம் அப்படின்னு 3 பேர் என்ன பண்ணவே இல்லை, போகவே இல்லை. அதுதான் நாலேஜ், அதான் உங்களுக்குரிய அறிவு. இல்ல இடம் வேணா மாறி இருக்கலாம், பட் பிறந்த ஒரு ராஜாவா இருக்கிறார். லொகேஷன் மாறி இருக்கலாம், பட் உள்ள இருக்க ஒரு ராஜா அவர். இடத்தை வச்செல்லாம் நீங்க அவரை கெஸ் பண்றாதீங்க, அவரோட தோற்றத்தை வச்சு கெஸ் பண்றாதீங்க, அவர் ராஜாங்கிறதை அறிந்து கொள்ளுங்கள். பிலாத்து கேட்கிறான், நீ ராஜாவா? உன் ஜனங்கள்லாம் உன்னை ஒப்படைச்சிருக்கிறாங்களே, நீ ராஜாவா? பிரச்சனையே தான், ராஜாவா யாருன்றதான் பிரச்சனை. அவர் சொல்றார், நீர் சொல்லுகிறபடி நான் ராஜா தான். நீ நினைக்கிற மாதிரி நாங்க அரண்மனையோ இங்க வெப்பன்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ண வரலப்பா. நான் இவ்வுலகத்தின் ராஜா அல்ல, வேற உலகத்துடைய ராஜா. என் ராஜ்யமே வேற, என் ராஜ்யமே வினோதமானது, வித்தியாசமானது. என் ராஜ்யத்தை இந்த மாதிரி கரப்ஷன்ஸ் எல்லாம் கிடையாது.
அப்போ ராஜான்னு அவர் சொல்றது மட்டும் இல்ல, 3 வானசாஸ்திரிகள் ப்ரூவ் பண்றாங்க, ஆமா இவர் ராஜா தான். அப்போ ஒரு ராஜாவை ஒரு அரண்மனையில போய் பார்த்தா என்ன மரியாதை மதிப்பு கொடுக்கணுமோ அந்த மரியாதையும் மதிப்பையும் அந்த மாட்டு தொழுதில் என்ன பண்றாங்க? ஹலோ, சரி, என்ன லொகேஷன் சரியில்லை, மாடு கொட்டகை, இங்க போய் என்னங்க ஒரு ராஜான்றாங்க, அவரே பருதாம ஒரு வைக்கோல்லாம் போட்டு படுக்க வச்சுக்கிறாங்க, ஒரு கிங் மாதிரி தரல, அவங்களுடைய அப்பா அம்மாலாம் பார்த்தா பருதாம இருக்கிறாங்க, ஏதோ 10-15 ஒட்டகந்தோட பரவாயில்ல, குதிரைந்தோட ஆடா கிடக்குது. ராஜான்னா குதிரையெல்லாம் இருக்க வேண்டாமா, சேனை இருக்க வேண்டாமா, அரண்மனை இருக்க வேண்டாமா, ஒன்றும் கிடையாது. பட் அறிவு மட்டும் அவங்களுக்கு இருக்குது, இல்லை இவர் கிங்கு தான், இவர் ஒரு ராஜா தான். இப்போ என்ன படுகிறது பாருங்க, இவங்க என்ன பண்றாங்க, இவங்க கொண்டு வந்திருக்கின்ற விலையேற பெற்ற பொருட்களை அந்த அரசருக்கு காணிக்கையாக கொடுக்கிறாங்க. இது ஒரு புரோட்டோகால். ஒரு ராஜாவை ஒரு ராஜா போய் சந்திக்கணும்னா, ஒரு ராஜாவை ஒருவர் சந்திக்கிறார்கள்னா கம்பல்சரி என்ன பண்ணணும், அந்த ராஜாக்கு நீங்க உங்க நாட்டுல ஏதாச்சும் கிஃப்ட் நீங்க கண்டிப்பா கொண்டு போகணும். ஒரு ராஜாவை பார்க்கணும்னா வெறுங்கையெல்லாம் போடக்கூடாதுன்றாங்க, வெறுங்கை போடக்கூடாது. உங்க நாட்டுல பர்ஃபியூமா, உங்க நாட்டுல கோல்டா சில்வரா, உங்க நாட்டுல எது ரொம்ப வேல்யூ, ஒவ்வொரு நாட்டுக்கு ஒரு வேல்யூ ஒன்று இருக்குது, மதிப்பு மிக்க பொருள் ஒன்று இருக்குது. சோ நமக்கு தெரியும், ஷேபா ராஜஸ்திரி சொலோமோனை பார்க்க வரா. சொலோமோனை பார்க்க வரும்போது ஷேபா ராஜஸ்திரி தன் நாட்டில் இருக்கின்ற வெளியேறப்பட்ட பொருட்களை ராஜாவாகிய சொலோமோனுக்கு கிஃப்டா கொண்டு போய் கொடுக்கிறா. இது ஒரு லான்றாங்க, இது ஒரு கௌரவிக்கிறதுல இதான் முதன்மையானதுன்றாங்க. ஒரு கிங்க நீங்க விசிட் பண்றீங்கன்னா நீங்க கண்டிப்பா நீங்க கிஃப்ட கொண்டு போய் தான் ஆகணும். ஏன்னா நீங்க அவர் கிங்ன்றதுக்கு எது அடையாளம்? நீங்க அவர் கிங்கா அக்செப்ட் பண்ணிட்டீங்க, அவர் கிங்கா நீங்க பாக்குறீங்க, எது அடையாளம்? நீங்கள் கொண்டு போகிற முதன்மையான பொருட்கள் தான் அடையாளம். ஏன்னா பொருள் ஜஸ்ட் திங்ஸ் மட்டுமல்ல, இந்த உலகத்துல பொருளும் மனிதனுடைய உள்ளமும் என்ன இருக்குது, ஒன்னோட ஒண்ணு கனெக்ஷனா இருக்குது. பொருளும் மனிதனுடைய உள்ளமும் கனெக்ஷனா இருக்குது. உங்கள் பொக்கிஷம் எங்கேயோ அங்கேயே உங்கள் இருதயம் இருக்கும். அப்போ நான் கிஃப்ட் கொண்டு போறேன்னா என் ஹார்ட்டையே நான் கொண்டு போறேன், என் உள்ளத்தையே கொண்டு போறேன். சோ அங்க என்ன பண்றாங்க, அந்த 3 வானசாஸ்திரிகள் அந்த மாட்டு தொழுவத்துல அவங்க கொண்டு போன காணிக்கைகளை கொடுத்து அவர்கள் சாஷ்டாங்கமா விழுந்து அந்த ராஜாவை வர்ஷிப் பண்ணினார்கள். எதுவுமே விளங்குது நான் பேசுறது? அப்ப என்ன விளங்குது, வந்தவங்க இவர் ராஜான்றது புரிஞ்சுக்கிறாங்க. எதை வச்சு புரிஞ்சுக்கிறாங்க? அவங்களுக்குன்னு சில அறிவு இருக்குது, சில புரிதல் இருக்குது. இடத்த பார்த்தா ராஜா மாதிரி இல்லை, அவர் சுற்றி இருக்கிற மக்களை பார்த்தாலும் ராஜா வம்சத்துல வந்த ஆளு மாதிரி தெரியல, அவ்வளோ ஒன்றும் செல்வாக்குள்ள ஆளு மாதிரி தெரியல. அவரே மைனஸ் இருக்கிறாரு, இவரை நம்ம ராஜாவை ஏற்றுக்க முடியாது, ராஜானா எல்லாம் இருக்கணும் தான் மக்களுடைய கெஸ்ஸிங். பட் அவங்களுக்கு அறிவுபூர்வமா சிந்திக்கிறாங்க. பரிசுத்த ஆவியானவர் அவங்க உள்ளத்துல பேசுறாரு. நீங்க பார்க்கிறவர் வெறும் சாதாரணமான குழந்தை அல்ல, உலகத்தின் பாவத்திலிருந்து ரட்சிக்க உலகத்துல பிறந்த தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. இவர் ராஜா, இவர் தான் மெஸ்ஸையா, இவர் தான் உலகம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அரசர், இவர் தான் அந்த அரசருங்கிறத புரிந்து அவங்க காணிக்கையை கொடுத்து வர்ஷிப் பண்றாங்க. இவங்க அந்த காட் அந்த ரெஸ்பெக்ட் பண்ண ஒன்ன பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் பேசுறாரு, நீங்க வந்த வழியா போகாம வேற வழியா போங்க. அப்போ காட வர்ஷிப் பண்ணும்போது டைரக்ஷன் மாறுது பாருங்க, நம்மளுக்கு வாழ்க்கை திசையே மாறுது. சரியான வர்ஷிப், சரியான புரிதல், சரியான அண்டர்ஸ்டாண்டிங் எனக்குள்ள தேவனை பற்றி வரும்போது வர 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 என்னோட டைரக்ஷன் மாற ஆரம்பிச்சிடும். டைரக்ஷன் எப்படி மாறும்? பரிசுத்த ஆவியானவர் மாற்றுவார். பொருளாதாரம் மாறும், சூழ்நிலைகள் மாறும், வாழ்க்கையின் தரம் மாறும். ஏனென்றால் நீங்கள் உங்கள் உள்ளத்தில் ஆராதிக்கிறவர் மேயர் கிடையாது, கவர்னர் கிடையாது, பிரைம் மினிஸ்டர் கிடையாது, பிரசிடன்ட் கிடையாது, ராஜாவாகிய கிறிஸ்து, மெஸ்ஸையாவாகிய தேவன், தேவகுமாரன், தேவ ராஜ்யத்தின் ராஜா. அவரையே நீங்க ராஜாவாக, ஆண்டவராக, ரட்சகராக ஏற்றுக்கொண்டதுனால, அவரை நீங்க வர்ஷிப் பண்றதுனால, அவருக்கு நீங்கள் மனப்பூர்வமாக காணிக்கையை செலுத்துவதனால, உங்க ஹார்ட்ல அவரை நீங்க கோடா பிலீவ் பண்றதுனால
கிங்கா நீங்க ஏற்றுக்கொண்டனால பரிசுத்த ஆவியானவர் உங்களை கைட் பண்ண வல்லவரா இருக்கிறார். எத்தனை நம்புகிறீர்கள்? திசை தெரியாம சுத்துற ஆடா இருக்க மாட்டாங்க, கரெக்டா டைரக்ஷன் பார்த்து போயிட்டு இருப்பாங்க. சில கோயில் என்ன பண்றாங்க, உங்களுக்கு வழி தரலையா ஐயா கிட்ட வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு போவாங்க, ஐயா உங்களுக்கு எல்லாம் வழி காட்டுவார். பல நேரத்தில் ஐயாவுக்கு வழி தெரியாம போயிடும். அதனால ஐயால வழி காட்ட முடியாதுங்க, பரிசுத்த ஆவியான வழி காட்டுகிறவர். எதமே நம்புகிறீர்கள்? உங்களுடைய பாதைகளை பரிசுத்த ஆவி அறிந்திருக்கிறார். நீங்க எதை செய்ய வேண்டும், எங்கு செல்ல வேண்டும், எப்படி வாழ வேண்டும், சோ உங்களை பற்றின ஒரு புரிதல், உங்களை பற்றி ஒரு நோக்கம் கடவுளுக்கு ரொம்ப வினோதமா இருக்குது, வித்தியாசமாக இருக்குது. இங்க இருக்க ஒவ்வொருவரை பற்றின ஒரு பர்பஸ், ஒரு நோக்கம் இருக்குது. அந்த நோக்கத்தை அறிந்து கொள்வதற்கு தேவனை உங்கள் உள்ளத்தில் ராஜாவாக ஏற்றுக்கொள்ளுங்கள். அவரிடத்தில் உங்கள் உள்ளத்தை அர்ப்பணியுங்கள், அவரை புரிந்து கொள்ளுங்கள். இன்னும் இந்த மாதிரி செய்திகள் தொடர்ந்து கேளுங்க. இன்னும் வரக்கூடிய நாட்களில் நிறைய டீல் பண்ண போறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் இந்த ராஜ்யத்தை பற்றி. இப்போதான் இந்த டெரிட்டரி, கோலனி அப்படின்னு பேசுறதெல்லாம் இப்ப டிவியில பேசிட்டு வராங்க. வெனின்சுலாவில் பிரசிடென்ட ஒருத்தர் கடத்திட்டு போயிட்டாரு, அவருடைய டெரிட்டரியிலேயே போய் அவரை கிட்னாப் பண்ணிட்டாங்க. இப்போதான் இந்த டெரிட்டரினா என்ன, கோலனின்றதை ஒரு சிலர் வாட்ச் பண்ண வராங்க. ஆஸ் இந்த உலகமே வந்து இந்த கிங்ஷிப்குள்ள வரத்துக்கு முயற்சி பண்ணுது. பட் இனிமே வர ஒரே ஒரு கிங் தேவன் தான் வரணும். ஏவன் இதெல்லாம் டெமோக்ரஸி, இந்த கம்யூனிஸ்ட் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி தேவன் தான் உலகத்தை ஆளுகை செய்ய போகிறார். அதுக்கு முன்னால் நாம் தேவனுடைய ராஜ்யத்தின் குடிமக்களாக மாற வேண்டும். ராஜ்யத்தின் பிளெஸிங்ஸ் அனுபவிக்கணும். எல்லாம் வெளிமறிக்கலாம், ஜெபம் பண்ண முடிக்கலாம்.